2 பேர்ல ஒருத்தங்க தான் யூரோப்பியன் சாம்பியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சரி யூஃபா ஏதோ பண்ணி அவனுங்க அந்த பக்கம் அனுப்பிச்சு விடுங்கப்பா, நாட்டிகம் வந்துருங்க. நாட்டிகம் வந்தா அப்போ ஓகே நம்ம தான் அப்படின்னு அப்பவே ஒரு கன்ஃபார்ம் அக்ரி தான் பண்ணுவேன். ஏன்னா உனாய் எமரி வந்து அந்த ஒரு டேலண்ட் ஐடி வந்து கரெக்டான ஒரு டேலண்ட் ஐடி. லாஸ்ட் சீசன் சொன்னது எனக்கு நீங்க 17 கூட ஃபினிஷ் பண்ணுங்க, எனக்கு ஒரு கப் எடுத்து கொடுத்துங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எங்களோட அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு ஐலைனே இவங்க சென்ட்ரல் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது நாங்க போறதை விட மத்தவங்க எல்லாம் சேர்த்து என்ன தள்ளி விட்டாங்க. அதுதான் வந்து மஞ்சாம்பி வாங்கிட்டோம் அப்படின்னு டான்ஸ் போட்டு இருந்தேன். ஈவினிங் டிலமென்ஸ் மேன்செஸ்டர் யுனைடெட்னு போட்டாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா திருப்பி ஆசைப்படுறது திருப்பி சாம்பியன்ஸ் லீக் போனோம் அப்படின்னு தான். ஆல்ரைட், வணக்கம் மக்களே, வரலாண்ட நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு சீசன் முடிஞ்சிடுச்சு, வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்சிடுச்சு, டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இப்போ வந்து பிரீமியர் லீக்ல போன சீசன், அதாவது வந்து ஒரு டாப் 6 வச்சிருந்தது, இப்போ டாப் 8 ஆயிடுச்சு. அந்த டாப் 8ல இருக்கிற டீம்ஸோட இருக்கிற டீம்ஸ்ல நம்மளுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது ஆக்சுவலா பேசுறதுக்கு ஆள் இருக்காங்கிறப்போ மறுபடியும் நம்ம இந்த பிரேக்ல நேற்று இன்று நாளை சீரீஸ் பண்ண போறோம். இந்த நேற்று இன்று நாளை சீரீஸ் பேசிக்கலி யூஸ்வலா நம்ம லிசனர்ஸ்க்கு தெரியும் இது எப்படி ஓடும்னு சொல்லிட்டு, ஒரு கிளப் எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை கூட்டிட்டு வந்து அவங்க கூட அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ், அதாவது போன சீசன் எப்படி போச்சு, இப்போ டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் எப்படி நடந்துட்டு இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் சீசனுக்கு அது என்ன எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம தமிழ் ஃபுட்பால் கம்யூனிட்டியில அந்த கிளப்புக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிற ஒருத்தரை தான் கூட்டிட்டு வந்து பேசுவோம். அந்த சீரீஸ்ல இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் பேச போது ஆஸ்டன் வில்லா, அதாவது என்னுடைய நேம் சேக் அருணோட ஷோ இது. ஆஸ்டன் வில்லா இருந்து அருண் என்ன மறுபடியும் வந்து ஒரு சீசனுக்கு அப்புறம் ஜாயின் பண்றாப்ல. வணக்கம் அருண், வெல்கம் டு தி ஷோ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜாயினிங் மீ. எஸ், ஆஃப்டர் இயர் நடுவுல வந்து ஒரு சில வீக்கெண்ட் ஷோஸ்ல 1 or 2 ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணல நீனு? ஆமா. பட் ஆனா நீ ஒரு மெதப்பிலேயே தான் இருந்த. அதை நான் சொல்லக்கூடாது, நானும் ஒரு மெதப்பில தான் இருந்தேன் சீசன் ஃபுல்லா. glad it worked out well for both of our clubs, அப்படிதான் சொல்லணும். யா, சோ அதுதான் இந்த எபிசோட்ல வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஆஸ்டன் வில்லா பத்தி தான் பேச போறோம். போன சீசன் என்ன நடந்துச்சு, they won a trophy, they won the யூரோப்பா லீக்ல ஜெயிச்சுட்டு வந்து போடக்கூட செஞ்சாங்க ஒரு சில பேரு. இதுல வந்து நீங்க கைய வைக்க மாட்டீங்க, இவெல்லாம் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஹாஃப் டைம்ல நான் வந்து ட்விட்டர் நோன்றேன், இவன் வர்றா இட்ஸ் ஓவர் கைஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சோ எஸ், ஆஸ்டன் வில்லா பத்தி தான் பேச போறோம். of course எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டூ செக் அவுட் அருண் ஆன் ட்விட்டர். ஏன்னா அருண் வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஒரு யூடியூப் அந்த மாதிரி இன்னும் வரல. பட் அவங்களுக்கு வில்லாவை பத்தி இதுவா தெரிஞ்சுக்கணும்னா, இல்ல வில்லால என்ன நடக்குது, எப்படி போறாங்கன்னா, ஐ வுட் டெஃபினெட்லி டெல் யூ டு கோ ஃபாலோ அருண் ஆன் ட்விட்டர். அருண் AVFC நினைக்கிறேன் கரெக்டா உன்னுடைய? ஆமா. யா, ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம அருணையும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில ஒரு நான் பார்த்தது ஒரே வில்லா ஃபேன் இவன் தான். அண்ட் அதே மாதிரி வில்லா நியூஸை வந்துட்டு பக்காவா போடவும் செய்வான். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். என்னடா அவன் இவன் சொல்றானே பாக்குறீங்க, ஒரு வருஷம் பழக்கம், 2 வருஷம் பழக்கம் எனக்கு அருணும், அதனாலதான், வேற எதுவும் இல்லை. ஸோ எஸ், ஸோ எபிசோட்குள்ள போயிடலாம் அருண் டேரக்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூரோப்பா லீக் வின்னர்ஸ். பட் இது வந்து ஒரு விஷயமா ஏதோ ஃபிளெக்ஸ் பண்ண வந்த மாதிரி இருக்கே நீ சொல்றது. 2 பேர்ல ஒருத்தங்க தான் யூரோப்பியன் சாம்பியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். சரி, ஆனா இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும், தலையெழுத்து என்ன பண்றது. இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் த கேம். ஏன்னா நாங்க வந்து இப்படி எல்லாம் நீ வந்து சொல்றப்போ அழுதுகிட்டே எங்க பிரீமியர் லீக் ட்ரோஃபியை பார்த்து லைட்டா தடவிட்டு அப்படியே அடுத்த சீசன் யூசிஎல்ல என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அப்படியே போயிடுவோம். பட் யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் ஆனா என்னோட ஒப்பீனியன்ல நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஐ திங்க் யூ மைட் ஹவ் ஆல்சோ ஃபெல்ட் திஸ் வே. இப்போ நியூ யூரோப்பா லீக் ஃபார்மேட்ல எந்த இங்கிலீஷ் டீம் உள்ளுக்குள்ள போனாலுமே அவங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் யூ கைஸ் டு வின். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உண்மையை நான் தான் வந்து யோசிச்சிருந்தேன். நீங்க போறீங்க, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போனாங்க, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு இங்கிலீஷ் டீம் இருந்துச்சுல, 3 இங்கிலீஷ் டீம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல நாங்க நாட்டிங்ஹாம் 2 தான். அதுல வந்து 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அடிக்க போறீங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம்டா இருந்துச்சு. ஆப்வியஸா உங்களுக்கு தான் வந்து அப்பர் ஹேண்ட். ஏன்னா நீங்க வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்ல மேனேஜரா இருக்கட்டும், நீங்க எப்படி வந்து ரிசோர்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க இருக்கட்டும், உங்களுக்கு டெஃபினட்டா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மேல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் மத்த எல்லா டீமுடையும் இருக்கு. ஐ எக்ஸ்பெக்டட் யூ கைஸ் டு வின். உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள போறப்பவே உனக்கு இருந்துச்சா, ஓகே நம்ம தான் அடிக்க போறோம்டா இந்த யூரோப்பா லீக் அப்படின்ட்டு? எனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபை லாஸ்ட் சீசன் ஆகும்போது கிறிஸ்டல் பேலஸ் குவாலிஃபை ஆனானுங்க.
அப்போ ஆமா. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அவ்வளவுதான். எனக்கு எமரிக்கு கிறிஸ்டல் பேலஸ் பார்த்தாலே கொஞ்சம் டர் ஆயிடுவான் சொல்லிட்டு கிறிஸ்டல் பேலஸ் தான் முடிவு பண்ணேன். அவனுக்கு யூஃபா ஏதோ பண்ணி அவனுக்கு அந்த பக்கம் அனுப்பிச்சு விடுங்கப்பா, நாட்டிகம் வந்துருக்காங்க. நாட்டிகம் வந்தா அப்போ ஓகே நம்ம தான் அப்படின்னு அப்பவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரிதான் நடந்தது. வின்னும் பண்ணியிருக்கோம். அது ப்ராப்பர் அச்சீவ்மெண்ட் இது ஒரு யூரோப்பியன் ட்ரோஃபி வின் பண்ணதுக்கு. அதாவது வந்து மேக்கிங் பெஸ்ட் யூஸ் ஆஃப் யுவர் சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. நீங்க வந்து போனாலுமே அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ யூஸ்வலா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு 4th or 5th முடிச்சுட்டு ஒரு FA கப் இல்லாட்டி ஒரு டொமஸ்டிக் கப் ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த 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 கப் செரி ஆன் டாப்பா இருந்திருக்கும். ஓகே நம்ம சிஎல் குவாலிஃபை ஆயிட்டோம், இது கூடவே நம்மளுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் கப் கிடைச்சிச்சு, செரி ஆன் டாப் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த யூரோப்பா லீக் மூலியமா நீங்க வந்துட்டு சிஎல் போறது ஆனதுக்கு அப்புறம் 4th or finish சிச்சுவேஷன் அப்படியே ஃபிளிப் ஆயிருக்கும். 4th or 5th ஃபினிஷ் வந்து செரி ஆன் டாப். அது வரலைனாலும் நம்ம குவாலிஃபை ஆயிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் எது ஒரு டிராஃபி இருந்தா போதும். நான் சப்போர்ட் பண்ணதுல இருந்து டிராஃபியே பார்த்தது இல்ல. கிளப் ஒரு டிராஃபிங்கிறது இருந்தா போதும். எந்த டிராஃபியா இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு லைட்டான ஒரு கடி, நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுல நீ பிறக்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடில இருந்து ஒரு 30 வருஷமா எதுவும் பார்த்தது இல்லை. கரெக்டா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், டெஃபினெட்லி பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா வில்லான எப்பயுமே நம்ம பாக்குறப்போ அந்த பிஎஸ்ஆர்ல மாட்டிக்கிற ஒரு கிளப்பா நீங்க எப்படியுமே இப்ப இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் நீங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்லயே ஃபினிஷ் பண்ணி அண்ட் ட்ரோஃபி ஆன் டாப் அதுவுமே இருக்கிறப்போ ஒரு சிக்னிபிகண்ட் அச்சீவ்மெண்ட் தான் அது. டெஃபினட்டா அது வந்து டிஸ்கவுண்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். குடோஸ், நீங்க 4th 5th ஃபினிஷ் பண்ணது பெரிய விஷயம். அது வந்து நீங்க வந்து ஐ ஃபீல் யூஆர் டூயிங் இட் மோர் கன்சிஸ்டன்ட்லி தென் நியூகாசில். நீங்க வந்துட்டு உங்களுடைய அவுட்புட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேபிள் பொசிஷன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு ஃபார் யூ கோ இன் காம்படிஷன்ஸ், இல்லாட்டி ஓவரால் நீங்க வந்து பிளேயர் ரீடைன் பண்றது, எந்த ஒரு ப்ராசஸை நோக்கி நீங்க போறீங்கிறது நீங்க வந்து குறை சொன்னாலுமே நீங்க வந்து ஓகே இதை வந்து நம்ம ரீடிஃபைன் பண்ணணும்னா ஏதாவது ஒரு விதத்துல பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஒரு ப்ராசஸ் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலையபிளா இன்னும் பெட்டரா பண்ற மாதிரி இருக்குது. இது உடனே அஜய் வந்து கடிக்க வச்சோம் நியூகாசிலுக்கு அகேன்ஸ்டா டிஸ்ன்னு இல்ல, நியூகாசில் டிஸ் கிடையாது. நீங்க வந்துட்டு ஒரு விதத்துல யூ ரியலைஸ் தட் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஜஸ்ட் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். உங்களுடைய கம்ப்ளைண்ட் பட் யூ கைஸ் ஆர் லைக் ஓகே தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஜஸ்ட் கண்டினியூ டு கம்ப்ளைண்ட். நம்ம வந்து அதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணுங்கிறத ஒரு கரெக்டான வழியில நீங்க பண்றீங்க. உனாய் எமரி சொல்லலாம். அது ரியலான ஃபேக்டர்னா உனாய் எமரின்னு நான் சொன்னோம். அவன் பெரிய விஷயம். அந்த ஃபேக்டர் தான் எங்களுக்கும் அந்த நியூ கேசலுக்கு ஒரு டிஃபரன்ஸ் எதுவும் பிளேயர் அட்டாக் பண்றதுல. அண்ட் அதான் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீங்களும் செல்சியும் பண்றதுல வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கடுப்பு இருக்கும். பட் ஆனா நீங்க இல்லீகலா எதுவுமே பண்ணல. அது வந்து லீக் கிரே ஜோன், அவ்வளவுதான். அது வந்து லீகல்னு யாருமே வந்து இன்னும் பிரிச்சு பார்க்கல. அது வந்து அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்ம வந்து நீங்க பண்றது தப்பு, லைக் முரணா பண்றீங்கன்னு சொல்லவே முடியாது. யூ cannot say that you're doing something that's not it's lawlessன்னு சொல்ல முடியாது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கடுப்பு இருக்குமே தவிர்த்து அதை வந்து ஒரு இது சொல்ல முடியாது, அவ்வளவுதான். திடீர்னு பார்த்து நீங்க வந்துட்டு கர்னாச்சோ நிக்கலாஸ் ஜாக்சன் 70 மில்லியனுக்குலாம் வாங்கி வைக்க சொல்லப்போ எனக்கு ஐயோ இதை பத்தி நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களை பத்தி கவலைப்படுறதா. பட் ஆனா நீ சொன்ன ஒரு சூப்பர் பாயிண்ட் உனாய் எமரி, அதாவது வந்து ஒரு மேனேஜர் அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு மேனேஜர் இருக்கிறப்போ ஒரு நான் வந்தா என் கேம் இம்ப்ரூவ் ஆகும். லைக் நான் இப்போ ஒரு நாங்க பேசிட்டு இருந்தப்போ ஒரு சொன்னா ஐ திங்க் யூ வில் அக்ரி டு திஸ். டீம்ஸ் வந்துட்டு லைக் பிளேயர்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு வேற ஒரு இது வந்து எந்த விதத்திலயும் வந்து குறைவா சொல்லல, பட் இது ஒரு சூப்பர் ஃபேக்டர். இது ஆக்சுவலா நான் சொல்றது ஐ திங்க் யூ வில் அக்ரி. ஒரு பென்ஃபிகாவோ இல்லாட்டி ஒரு அந்த போர்ச்சுகீஸ் லீக் இல்லாட்டி பிரெஞ்சு லீக்ல போய் பிளேயர்ஸ் வந்து போயிட்டு அங்க டெவலப்மெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளானா இருக்குங்கிறத யோசிப்பாங்கல்ல, வெதர் லைக் ஐம் கோயிங் டு பி. அந்த மாதிரி பிஎல் குள்ளேயே நீங்க அந்த ரோலை சூப்பரா பண்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு பிளேயர் வாங்குறீங்க, அந்த பிளேயர் வந்துட்டு நல்லா டெவலப் பண்றீங்க, உங்களுடைய ஆம்பிஷனை ஃபுல்ஃபில் பண்ற அந்த பிளேயர், அந்த ஆம்பிஷன் கண்டினியூ ஆகிறதுக்கு நீங்க விற்கணுங்கிற ஒரு பாயிண்ட் வர்றப்ப நல்லா விற்கிறீங்க, ரியலி வெல், விச் இஸ் ஹெல்பிங் யூ ரீஇன்வெஸ்ட். அண்ட் அந்த உனாய் எமரி மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற மேனேஜர் இருக்கிறதுனால அந்த சைக்கிளை உங்களால ரொம்ப டேமேஜ் ஆகாம கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியுது. கன்ஃபார்ம் அக்ரி தான் பண்ணுவேன். ஏன்னா உனாய் எமரி வந்து அந்த ஒரு டேலண்ட் ஐடி வந்து கரெக்டான ஒரு டேலண்ட் ஐடி. ஏன்னா நீங்க வந்து மற்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா கூட இப்போ ஒரு கிளப்பு வேற பிஎல் கிளப் வாங்குறாங்கன்னா அந்த யங்ஸ்டர் ஆல்ரெடி அவங்க லீக்ல ஒரு பெரிய பிளேயரா இருந்துட்டு தான் வந்திருப்பான். அப்போ இருக்கிறத விடையும் இப்ப ராஜர்ஸ்லாம் நாங்க வாங்கின போது யாருக்குமே தெரியாது. மிடில்ஸ்பர்க்லயே அவன் ஒரு 4 கோல் ஏதோ தான் அடிச்சிருந்தான்.
அவனை வந்து ஒரு டேலண்ட் ஏரியா வந்து நாங்க எடுத்து ரொம்ப சீப்பா டெவலப் வாங்கினீங்கல்ல? என்னது ரொம்ப சீப்பா வாங்கினீங்கல்ல ஏதோ ராஜர்ஸ்? 11 மில்லியனுக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். 11 மில்லியனுக்கு வாங்கி அவனை டெவலப் பண்ணி ஒரு இப்போ பிரிட்டிஷ் ரெக்கார்ட் ட்ரான்ஸ்ஃபர் அளவுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஒரு டேலண்ட் ஐடி அந்த ஒரு பின்னாடி இருக்க ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒர்க் பண்றது. அது வந்து என்னன்னா இங்க எங்க கிளப்ல வந்து நீங்க நியூக்ளியஸோட சொன்னீங்க எல்லாம். எங்க கிளப்ல என்னன்னா வந்து இது ஓனருக்கு இருக்க பவரை விட உனாய் எமரிக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு அப்படின்னு தான் ம், சொல்லணும். ம், உனாய் ம், எமரி தான் நீ ம். நீ உனக்கு இந்த பிளேயர் வேணுமா நாங்க போய் வாங்கி தரோம் அந்த மாதிரி ரைட். தான். நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இப்போ நாங்க உனாய் எமரி வந்ததுல இருந்து அவனுக்கு தேவையான ஒரு அவனுக்கு இந்த இதுவரை என் கூட ஒர்க் பண்ண கோச்சு என் கூட ஒர்க் பண்ண பழைய கோச்சு அப்படின்னு சொல்லி தான் வாங்கி எல்லாரையும் அவனுக்கு அரௌண்ட் தான் சரௌண்ட் பண்ணோம். இதுக்கு மேலன்னா உனாய் எமரி வந்த பிறகு உனாய் எமரியோட ஒரு பேரண்ட் கிளப் அவங்க அப்பா இருக்கிற கிளப் அந்த கிளப்பை நாங்க வாங்கி அதுவும் நாங்க அசோசியேட் ஓ பண்ணிட்டோம். ஓ அப்ப அந்த மல்டி கிளப் மாடல்ல நீங்களும் இருக்கீங்களா இப்போ? எந்த ஆமா. கிளப் அது? அது வந்து அது கிளப் கரெக்டான பேர் மறந்துட்டேன். இது இப்போ லாலிகால தான் அன்னஸ் ஆடுறாங்களா? என்னது லாலிகா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல தான் ஆடுறாங்களா? லாலிகா செகண்ட் டிவிஷன்ல வரும். செகண்ட் டிவிஷன். ஓகே ஓகே ஓகே. நல்ல டேலண்ட் பைப்லைன் கிடைக்குமே. இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா இது எங்களோட லோன் பிளே இது பெஞ்ச் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு அங்க அனுப்புறோம் இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்களெல்லாம். ஓகே 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 ஓகே. இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஓகே ஓகே. இது தெரியாது. அதான் நான் சொன்னேன்ல, நீங்க வந்துட்டு பிரச்சனை தெரியும், அதுல இருந்து வெளியே வருது உங்களுடைய வேலைன்னு தெரியும். நீங்க வந்து அந்த தப்பு பண்ணினீங்கன்னா, நீ போன சீசன் வந்து நம்ம ஒரு ரீகேப்பா பார்த்தோம்னா, நீ போன சீசன் சொன்ன நம்ம ஏன் உங்களுக்கு ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றப்ப நீ சொன்ன அந்த ஜெராட் பீரியட்ல வந்துட்டு நிறைய பேரை வாங்கிட்டோம், நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமான வேஜஸ்ல வாங்கிட்டோம். அந்த வேஜஸ்ல வாங்கினது எங்களால வந்து அவங்கள வந்து தள்ளுறதுக்கும் கஷ்டமா இருந்தது. அண்ட் அவங்களுடைய குவாலிட்டி வந்து நாங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த குவாலிட்டி எங்க கூடயே வச்சு விளையாடுற குவாலிட்டி அவங்க இல்ல. அதனால இப்ப வந்து ஒரு சைக்கிள்ல மாட்டிக்கிட்டோம். அந்த சைக்கிள்ல இருந்தா இன்னும் வந்து நாங்க வந்து இதுவாகிட்டு இருக்கோம், வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீ சொன்ன போன சீசன். அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து அட்ரஸ் பண்றதுக்கு ஐயோ அது நடந்துருச்சேன்னு வந்து கவலைப்படாம ஓகே அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம we have to find ways அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலை பண்றீங்கல்ல, அதுக்கு தான் நான் வந்து மெயினா உங்களுக்கு குடோஸ் கொடுப்பேன். நீங்க வந்து ஒரு அந்த விஷயத்த வந்து ப்ராப்பரா பண்றீங்க. பட் ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தோம்னா நீ சொல்லதை வந்து அப்படியே சொல்லி அடிச்ச மாதிரி இருந்தது போன சீசனு. 4th or 5th முடிப்போம். சிஎல்ல விளையாடுறது ரொம்ப சந்தோஷம். சிஎல்ல வந்து கண்டினியூஸா வந்து நல்லா விளையாடணும், ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு கப்பு வின் பண்ணணும். நீ வந்து கப்புன்னு தான் சொன்ன, டொமஸ்டிக் கப் நீ சொல்லல, கப் வின் பண்ணணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூரோப்பா ஜெயிச்சீங்க, 4th or 5th ஃபினிஷ் பண்ணீங்க. ஆனா நீ சொல்லியிருந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு கேம் பிளான்ல வந்துட்டு வந்து மாட்டிப்போம். கொஞ்சம் வந்து ஹைலைன் வச்சு விளையாடுறோம், அது எல்லாருமே எங்களுடைய ஹைலைனை ஒரு அளவுக்கு ஃபிகர் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் எங்க கிட்ட கொஞ்சம் இருக்கு, அதனால நாங்க மாட்டிப்போம்னு சொல்லியிருந்தேன். டிஸ்பைட் ஆல் ஆஃப் தட், ஒரு அந்த ட்ரெடிஷ்னல் பிக் 6 கிளப்னு ஒரு இல்லாம இருந்தாலும் டிஸ்பைட் ஆல் ஆஃப் திஸ் யூ மேனேஜ் டு ஃபினிஷ் இன்சைட் ரைட் டாப் 4 டாப் 5 சிஎல் ஸ்பாட்ஸ்ல. வாட் ஹேப்பன்? ஏன்னா உங்களுக்கு இப்ப நான் உங்களோட இன்ஜுரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எபிசோடுக்கு முன்னாடி. கமாரா சீசன் எண்டிங், உங்களுடைய மெயின் வைட்டல் காக் இந்த மிடில் கமாரா சீசன் எண்டிங். மெகின் கேப்டன் ஒரு 10 கேம் மிஸ் பண்ணான். டேலமன்ஸ் 2 மாசம் மிஸ் பண்ணியிருக்கான். ஒன்னா எப்ப மிஸ் பண்ணினா எப்ப வந்து ரிட்டர்ன் வந்தா மறுபடியும் அதுவே எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, சிக்னிபிகன்ட் இன்ஜுரிஸ் இன் a specific part of your pitch. அதுதான் இப்போ இருக்கிற பிஎல்ல அந்த மிட்ஃபீல்டுங்கிறது ஒரு ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. பிசிக்கல் மிட்ஃபீல்டுங்கிறது என்ன நடந்துச்சு அக்ராஸ் காம்படிஷன்ஸ்? நீ சொல்லு இப்போ, வாட் ஹேப்பன் அக்ராஸ் காம்படிஷன்ஸ்? ஹவு டிட் யூ டீல் வித் ஆல் திஸ்? நான் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீசன் சொன்னது எனக்கு நீங்க 17th கூட ஃபினிஷ் பண்ணுங்க, எனக்கு ஒரு கப் எடுத்து கொடுத்துங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து அதுலயும் இன்னொன்னு சொல்லி எனக்கு இன்னும் ஆசை இருக்குன்னா நான் யூசிஎல் இது பிளேசஸ்க்கு போயிருக்கணும், பிளஸ் ஒரு கப் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி நடந்துச்சு. யூசிஎல் பிளேசஸ்ல ஃபினிஷ் பண்ணோம். அதுவும் வந்து யூசிஎல் கப் அடிக்கிறனாலும் யூசிஎல் போயிருப்போம், கப் அடிச்சிருந்தாலும் யூசிஎல் போயின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தோம். ஸோ அது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இதே வந்து நீங்க நான் அப்ப சொன்னது வந்து இந்த ஹைலைனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 5 கேம்ல பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் எங்க ஹைலைனை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. 5 கேம் வின்லெஸ் லாஸ்ட்ல இருந்தோம் எல்லாரும். என்னடா நல்ல ஸ்டார்ட் இல்ல, கரெக்ட், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கோல் அடிக்க முடியல, வாக்கின்ஸ்க்கு கோல் அடிக்க தெரியல, யாருக்குமே கோல் அடிக்க தெரியல, என்னடா நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் எல்லாருமே யோசிச்சாங்க. அதுல வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபேக்டர். ஒரு क्वेश्चन, நீங்க டியூரன் வந்துட்டு ஜான் டியூரன் வந்துட்டு போன சம்மர்ல வித்தீங்களா இல்ல அதுக்கு முந்தின ஜான்வரியில வித்துட்டீங்களா? முந்தின இதுலயே வித்தோம், இந்த இது கிடையாது. ஓகே ஓகே, ஜான்ல வித்துட்டீங்க. அது இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்க்கு நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து என்னன்னா
பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. அதாவது ஒரு இப்போ வந்து நம்ம யூரோப்பா லீக் வின் பண்ண பிறகு எசிரி கோன்சா வந்து ஒரு லெட்டர் கொடுத்தான். இந்த மாதிரி வந்து என்ன நடந்தது அந்த டைம்லலாம் அப்படின்ற மாதிரி. யூரோப்பா லீக் முன்னாடி மேட்சுக்கு முன்னாடி நாள் வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு எசிரி கோன்சா ஒரு ஃபுல் பிளாக் போஸ்டே போட்டான். என்ன நடந்துச்சு அன்னைக்கு அந்த டைம்லன்னு. அப்போ வந்துட்டு என்னன்னா இந்த ஒரு பிஎஸ்ஆர் இஷ்யூ தான் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ், அந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோட 30ஆம் தேதி கேஸ் வரைக்கும் என்ன வந்து என்னன்னா அந்த கேஸோட ரிசல்ட் என்ன வரும்னு தெரியாமலே கிளப் இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் போகணும்னாலும் அந்த கேஸ் ரிசல்ட் வந்து ஃபைனா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து பேனா இருந்துச்சுன்னா யூரோப்பியன் பேன். அப்போன்ற போது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுல தான் இருந்திருக்கு. யுனாய் எமரி ஒரு ஃபர்ஸ்ட் 5 கேமுக்கு அப்புறம் வந்துட்டு டீம் ஸ்டாக்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்ற மாதிரியும், பிளேயர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஏன் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண ஒரு கிரையிங் நோட்ல மாதிரி சொன்னானா. அது வந்து பிளேயர்ஸ்க்கு ரியலாவே ஷுக் ஆயிருச்சான். அந்த மாதிரி வந்து கோன்சா சொல்லியிருக்கான், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எமரி வந்து எதுவும் இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அந்த டைம்ல இருந்து நாங்க எல்லாருமே வந்து இது மாதிரி நடக்கூடாது இனிமேன்ற மாதிரி தான் நாங்க உட்காந்து பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹை லைன்ல வந்து எங்களோட அவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிச்சு ஹை லைனு இவங்க சென்ட்ரல் தான் அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், வேக்கின்ஸை நவர விடாம பண்ணுவோம், சைட்ல கேப் விடாம பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் 5 கேம் அதான் பண்ணாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னன்னா இது கண்டுபிடிச்சிட்டீங்களா, இப்போ அடுத்தது பண்றோம், பழைய ஓல்டு ஸ்கூல் பிரீமியர் லீகே போறோம்னு சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஷாட். அப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஷாட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கேஷ் அடிப்பான்னு நினைக்கிறேன். இது சண்டர்லாண்டோட ஒரு கோல் அடிப்பான் கேஷ். அப்போ தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து எங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் பிளாக் பண்ணாங்க. பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 டைம்ல இவங்க எப்படியும் ஷூட் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ்க்கு டைம் கொடுத்துட்டாங்க, அடிக்க மாட்டாங்கன்னு. இப்போ அதுக்கப்புறம் இவனுங்க ஓகே இவனுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேஷ் கோல் அடிச்சது அதே மாதிரி தான். இவனுங்க எல்லாரும் சிட் பேக் பண்ணிட்டு இவங்க எப்படியோ சென்டர்ல வந்து ஆட மாட்டாங்க, சிட் பேக் பண்ணோடனே கேஷ் ஒரு கோல் அடிப்பான். சண்டர்லாண்டோட ஃபர்ஸ்ட் கோல் அதான். 5 கேமுக்கு அப்புறம் ஒரு கோல் அடிப்பாங்கன்னு எல்லாரும் வந்து ஓகே. அதுக்கு சரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு மேட்ச் அப்படின்னா அடுத்த ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா எல்லாமே அவுட் சைட் த பாக்ஸ். அப்போ என்ன ஆகும், எல்லா டீமுமே வந்து ஓகே இவங்களை சிட் பேக் பண்ணாலும் இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அடிப்பாங்கன்றதுனே அவங்க வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட்ல வந்து க்ளோஸ் இன் பண்ண ஆரம்பிச்சாங்க. க்ளோஸ் இன் பண்ணும்போது நாங்க பேக் ஓல்டு டெக்னிக் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் ஆல்டர்னேட்ல இருந்ததுனாலேயே அந்த ஒரு சூப்பர்வான ரன்னு நினைக்கிறேன். இது செகண்ட்ல இருந்தோம், நம்ம இது பிரீமியர் லீக் இல்லாம பேசிட்டு இருந்தானுங்க. அந்த ரன் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதான் இது வந்து ஒரு ஃபிகர் அவுட் பண்ணது கரெக்டான இதுதான். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஷூட் அடிக்கிற டெக்னிக்கல் சீலிங் இருக்க பிளேயர்ஸும் இருந்தாங்க. ராஜேஷ் இருக்கான், குண்டியா இருக்கான், மெக்கின் இருக்கான். ஆனா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாம அந்த எப்போ அந்த மாதிரி நம்ம ஆடி பெப்பு மாதிரி ஆடி நம்ம தட்டி உள்ள போவோம் அப்படின்னாம நீங்க நம்ம கிட்ட டெக்னிக்கல் சீலிங் இருக்கு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சுதான் கிட்டத்தட்ட இந்த சீசன் எங்களோட யூடியூப் வீடியோல போட்டாங்க ஆல் த கோல்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் த பாக்ஸ்னு. ஏதோ 25 நிமிஷத்துக்கு வீடியோ இருக்கு, எல்லா ஆளும் அதுதான் சரி. அது ஒரு பார்க்க ஒரு சந்தோஷமா எங்க இருந்தும் அடிப்பானுங்க அந்த ஒரு அதுதான் வந்து சொல்லணும். இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இன்ஜுரி வேஸ் சொல்லணும்னா எங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீக் போயிட்டு இருந்த போது ஸ்ட்ரீக் கட் ஆனது காரணம் எங்களோட மெயின் பிளேயர் அவன் இல்லைன்னா இப்போ டெலிமென்ஸ் போயிட்டான் எல்லாம் சொல்லாங்க. மெயின் பிளேயர் எங்களுது கமாரா தான். அவன் இல்லைன்னா எங்க டீமே வந்து ஒரு அப்படியே பிரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். கமாரா படுத்தான் ஏசிஎல்ல, உடனே வின்னு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. கமாராவோட ஃபர்ஸ்ட் இன்ஜுரியா அது ஆக்சுவலா அவன் முன்னாடி இன்னொரு பெரிய இன்ஜுரி வந்திருக்குல்ல அவனுக்கு. லாஸ்ட் சீசன் ஏசிஎல் முடிச்சுட்டு வந்தான், திருப்பி அடுத்த ஏசிஎல். அதனால அந்த கமாரா இன்ஜுரி அப்ப சரி ஓகே இதான் நமக்கு டைம் ஆரம்பிச்சிருச்சு, எப்படியாச்சும் தட்டி யூஎஸ்எல் இதுக்கு போயிடணும் அப்படின்னு இருந்தோம். கமாரா இன்ஜுரி, டெலிமென்ஸ் இன்ஜுரி, அதுவும் வந்து ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே இன்ஜுரி ஆயிடுச்சு. மிட்ஃபீல்ட்ல இல்ல, இது மெக்கின் இல்ல, டமாரா இல்ல, டெலிமென்ஸ் இல்ல. ஒரு மேட்சும் என்ன பண்றதுன்னு தெரியாம எவனோ தட்டி ஃபுட்பால் ஆடவே தெரியாத மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. யாரும் என்ன போகார்ட்னு ஒருத்தர் இருப்பான் 20 year old, அவனை வந்து மெயினா ஆச்சு ஆடிட்டு அப்புறம் டக்ளஸ் லூயிஸை திருப்பி கூப்பிட்டு வந்து அவனை உட்கார்ந்து ஆட வச்சு அது அந்த அளவுக்கு நம்ம நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு டக்ளஸ் லூயிஸ். நான் ஜுவென்டஸ்ல இருந்து சரி ஜுவென்டஸ்ல அவனுக்கு ஏதோ நான் கரெக்டா செட்டப் ஆகல, திருப்பி வில்லா வந்தா செட் ஆயிடுவான்னு பார்த்தேன். ஆனா அந்த அளவுக்கும் பண்ணல. கடைசியில லிண்ட்லாஃப் வந்து அவனை விட பெட்டர் ஆயிட்டான்னு லிண்ட்லாஃப் வச்சு ஆட ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்ஜுரிஸ் நிறையவே இருந்துச்சு. அந்த ஒரு லூசிங் ஒரு கடைசி எண்ட் ஆஃப் த சீசன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணது இன்ஜுரிஸ் ஒரு பெரிய ஃபேக்டர் தான். இது
நிறைய பேருக்கு இன்ஜுரி, வேட்கின்ஸ்க்கும் இன்ஜுரி ஆச்சு. அப்புறம் வந்துட்டு வேட்கின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகும்போது எங்ககிட்ட கரெக்டான வேட்கின்ஸ் டைப் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. மாலன் தான் இருந்தான். மாலன் வந்து ஒரு நம்பர் 9 ஆட முடியாது, அவன் ட்ரிஃப்ட் அடினா ஆடுவான். அந்த மாதிரி நடக்கிற இன்ஜுரிஸும் கிரிட்டிக்கலான பிளேசஸ்ல இன்ஜுரி ஆனதுனால அங்கங்க ஸ்லிப் ஆச்சு. கடைசியில எப்படியோ வந்து அந்த நான் நினைச்சது என்னன்னா, சரி எம்இ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூரோப்பா லீக் தான் ஃபோக்கஸ் பண்ண போறான்னு. ஆனா கரெக்டா வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அதாவது நாங்க போறதை விட மத்தவங்க எல்லாம் சேர்த்து என்ன தள்ளி விட்டாங்க. அதுதான் வந்து கரெக்டான பதிலா நினைச்சேன் ஆக்சுவலா. பட் ஆனா நீங்க 4th முடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலா ஒரு கம்ஃபர்டபுள் 4th தான் முடிச்சிருக்கீங்க. உனக்கு வந்து லைக் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நீ சொன்ன அந்த மாதிரி வந்துட்டு ஏர்லியர் இந்த சீசன் லைக் டுவர்ட்ஸ் டிசம்பர்லாம் நீங்க வந்துட்டு செகண்ட் இருந்தீங்க, ஒரு லீக் டைட்டிலுக்கு ஒரு பாசிபிலிட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பேசிட்டு இருந்தீங்க. உனக்கு வந்து லைக் எண்ட் ஆஃப் த சீசன் 65 பாயிண்ட்ஸ்ல நீ நம்ம யூரோப்பா விட்டுரு, கப்ஸை விட்டுரு, மற்ற கப்ஸ் எல்லாம் விட்டுரு, நம்மளால இன்னும் பெட்டரா முடிச்சிருக்க முடியும்னு தோணுச்சு அவனுக்கு? இல்லாட்டி நம்ம கிவன் வாட் தட் வி வென்ட் த்ரூ இந்த மாதிரி 4 கப் காம்படிஷன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணப்ப 4th வந்துட்டு ஒரு ஜஸ்டிஃபைட் பொசிஷன் தோணுச்சு அவனுக்கு? நான் 4th நோட்டி சொல்லல, நீங்க பாயிண்ட்ஸ் 65 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. அது வந்து நீங்க வந்து 5 பாயிண்ட் கம்ஃபர்டபுள், 5வது ஃபினிஷ் பண்ண விட 5 பாயிண்ட் கம்ஃபர்டபுளா கிளீனா ஒன்று வச்சிருக்கீங்க. 6 பாயிண்ட் பிலோ யுனைடெட், பட் தட்ஸ் a different story. பட் ஆனா 4th ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க. நம்மளால இன்னும் பெட்டரா ஃபினிஷ் பண்ணிருக்க முடியும்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிடப்ப தோணுச்சா? நான் சீசன் நடுவுல கேட்கல, ஏன்னா டிசம்பர்ல நீங்க செகண்ட் இருந்தப்ப உனக்கும் தோணி இருக்கும், ஓகேடா ஒருவேளை வந்து ஏதாச்சும் தட்டி விட்டு எப்படியா மேல போயிடுவோமோன்னு ஒரு அது எல்லாருக்கும் வரும் அந்த ஆசை. அதுக்கு ஒரு எண்ட்ல கேக்குறேன் நான், when you look back at things, did you feel that ஓ மேபி நம்மளால வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா ஃபினிஷ் பண்ணிக்கலாமோ லீக்ல அப்படின்ட்டு? இது வந்து நீங்க இன்ஜுரி எல்லாம் கன்சர்ன் எடுத்து சொல்லணும் சொல்றீங்களா, இல்ல அதெல்லாம் இல்லாம கேக்குறீங்களா? ஓவராலா நான் கேக்குறேன். ஓவராலா உனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தப்போ 4th ஹாப்பின்னு இருந்துச்சா, இல்ல நம்ம அப்படி எல்லாம் இருந்தோமே ஒரு பாயிண்ட்ல நம்மளால வந்து வந்திருக்க முடியும்? நான் எல்லாத்தையுமே ஃபேக்டர் பண்ணி வச்சு தான் கேக்குறேன். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட்ல இருக்கும் போதெல்லாம் சரி ஓகே லீசெஸ்டர் 2015 கம்பேக்ரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து எனக்கு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு அந்த அளவுக்கு நாங்க இன்னும் புஷ் பண்ற இதுல பொசிஷன்ல இல்லைன்றது. எனக்கு இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அந்த யுஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் உள்ள போகணும், வில்லா பார்க்ல சாம்பியன்ஸ் லீக் வரணும், அது அப்படின்னு வந்தா மட்டும். 4th கேட்டீங்கன்னா எனக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளா வந்து எங்களை மேல இருக்க சிட்டி ஆர்சனல் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பேக்கப் இல்லாமலுமே எங்களை விட நல்ல பெட்டர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னும் போது அந்த அளவுக்கு இன்னும் புஷ் பண்ணல. அது புஷ் பண்ணோம்னா அடுத்த இது என்னன்னு சொல்லுது ஒரு டார்கெட்ன்ற மாதிரி. இப்போ அந்த அளவுக்கு இல்லைன்றதான் எனக்கு சொல்லுவேன். நான் 4th எனக்கு கம்ஃபர்டபுளி பெட்டர் தான் சொல்லுவேன். அதுதான் நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்க வந்துட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட்ல இருக்கிறப்ப சே பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் ஓவராலா நம்ம வந்துட்டு எதெல்லாம் அண்டர்கோ பண்ணணுங்கிறத ஃபேக்டர் பண்ணி பார்த்தோம்னா வந்திருக்கிற ரிசல்ட் வந்துட்டு இந்த இவ்வளவு விஷயம் நடக்கிறப்ப ஜஸ்டிஃபைடா தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இவ்வளவு நடந்தும் நம்ம வந்து இதுக்குள்ள முடிச்சிருக்கோம் அப்படிதான் எண்டுல. ஏன்னா அந்த மாதிரி தான் தோணும் எண்டுல. ஸோ அது நீ சொன்னது ஐ ஆல்சோ தாட் த சேம் வே ஃபார் ஆல் தட் யூ கைஸ் வென்ட் த்ரூ. அவர் மேனேஜ் பண்ணது மேனேஜ் பண்ணதுங்கிறது இந்த சீசன் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட் ஜஸ்ட் அ ட்ரோஃபி, இந்த கடந்த சீசன்ஸ்ல நான் பார்த்ததுல பெஸ்ட் மேனேஜ் சீசன் ஃபார் யூ கைஸ் அண்டர் உனாய்னா நான் லாஸ்ட் சீசன் தான் சொல்லுவேன். லைக் எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணி பாக்குறப்போ அப்படிதான். பட் ஆனா இதுல வந்து ஒரு சோர் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இந்த டொமெஸ்டிக் கப்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த டொமெஸ்டிக் கப்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நீ வந்து ஸ்குவாட ஸ்ப்ரெட் பண்ற, 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கேம் விளையாடுறங்கிறப்போ உன்னுடைய ஸ்குவாட் ஆல்ரெடி தின்னா இருக்கு. இல்லாட்டி அந்த பாயிண்ட்ல வந்து இருந்த ஸ்குவாட் நல்லா இருந்தாலும் பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ இதை மேனேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், அது தெரிஞ்சது எங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து டொமெஸ்டிக் கப்ஸ்ல வந்து ஃபெயில் ஆனது ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? ஏன்னா ஒன்னுத்துல வந்து 4th ரவுண்ட்ல ஹோம் டிஃபீட் ஐ திங்க் எஃப்ஏ கப்ல டு நியூ காசில், கரபாவில் வந்து அவே டிஃபீட் அட் பிரென்ஃபோர்ட், நீங்க 3rd ரவுண்ட் ரைட்டா? ஒரு விதத்துல பார்த்தா அந்த கப்ஸ்ல இருந்தெல்லாம் நீங்க ஏர்லியா வந்தது இட் ஃப்ரீட் அப் மோர் பிளேயர்ஸ் ஃபார் யூ கைஸ். லீகா இருக்கட்டும் யூரோப்பாவா இருக்கட்டும் இதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு. பட் ஆனா இன்னொரு சைட்ல பார்த்தா அந்த டொமெஸ்டிக் கப்புங்கிறது செமிஃபைனல்ஸ் ரீச் பண்ணிருக்கீங்களா நீங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கப்ல லாஸ்ட் மேன் சிட்டியோட ஒரு இதுவே போயிருக்கோம், செமிஸ் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இது எஃப்ஏ இது வந்து அது இது மிஸ் அவுட் ஆனது உனக்கு வந்துட்டு அதுல ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? லைக் டொமெஸ்டிக் கப்ல மிஸ் அவுட் ஆனது, இல்ல அது ஏன் மிஸ் அவுட் ஆனோங்கிறது தெரியும் பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் வி ஆர் டூயிங் வெல் ஆன் திஸ் சைட், அந்த மாதிரி இருக்கா உன்னுடைய ஃபீலிங்? எனக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா மிஸ் அவுட் ஆனது ஓகே அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த டைம்ல வந்து யூரோப்பா லீக் நம்ம சொல்லிடலாம் நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு.
ஆனா அதே மாதிரிதான் கான்ஃபரன்ஸ் லீக்ல நாங்க இருந்தபோது நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னாங்க, நாங்க செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டோம். அந்த டைம்ல வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி தான். இது எந்த ஒரு எனக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு டிராஃபி இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி. கரபாவ் கப்பா இருந்தாலும் சரி, எஃப்ஏ கப்பா இருந்தாலும் சரி, எனக்கு டிராஃபி காட்டா போதும். 17th ஃபினிஷ் பண்ணாலும் ட்ரோஃபி வேணும்னு அது வந்து அவனுங்களை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமா இருந்தது. சரி தெரியும் சொல்ல மாட்டீங்கன்னு பார்த்தா கரெக்டா கிளாஸ்ல போட்டுக்கிட்டு. அதுதான் எனக்கு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எம்ரியே வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லா ரொட்டேஷன் பண்ணான். யாரா இது மிங்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சென்டர் பேக்ல போட்டு நியூ கேசல் கூட ஆட வச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு எனக்கு ஓகே எம்ரி வந்து இதுதான் டிசைட் பண்ணிட்டான்னு தோணுச்சு. ஆனா ஆஸ் அ ஃபேனா பார்க்கும்போது எங்களுக்கு யூரோப்பா லீக் நீ ஜெயிப்பியான்னு தெரியல. அங்க வந்து நாட்டிங்கமே எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் லெக்ல 1-0 ஜெயிச்சிட்டாங்க. அங்க அவங்களும் முடிஞ்சிருந்தா ஜெயிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எந்த இதுவுமே இல்லைன்னா அவ்வளவுதான், நாங்க உட்காந்துட வேண்டியதான்ற போது அந்த டைம்ல வந்து எனக்கு என்னடா எமரி நீயே ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா. எனக்கு நியூ கேசல் கேம்லாம் நினைக்கிறேன் அவன் ஃபுட்பால் ஆட வந்த மாதிரியே ஆடல, அவனுக்கு ஜாலியா நின்று இருந்தானுங்க. அப்ப வந்து ஏன்னா உட்காந்து நைட் உட்காந்து பாத்துறேன், என்னடா டே டென்ஷன் ஆகுறா எனக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி. ஆனா இது வந்து அந்த டைம்ல வந்து எஃப்ஏ கப் கேம்லயும் சரி கரபாவிலையும் நினைக்கிறேன் கமரா வாஸ் இன்ஜூர்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும். ஸோ எனக்கு இன்னும் மேலே இன்ஜுரி வந்துடக்கூடாது, நீங்க ப்ராக்ரஸ் ஆக எனக்கு இன்னும் இன்ஜுரி வரக்கூடாதுன்னு தான் யோசனை இருந்துச்சு. அந்த டைம்ல நான் என்ன இவன் விட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா யூரோப்பா வின் பண்ண பிறகு ஓகே இது விட்டதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுங்க. அதான் லைக் நீ சொன்ன மாதிரி அல்டிமேட்லி இட் எண்டட் வெல். அது வந்து ஒரு ஹைண்ட்சைட்ல பாக்குறப்ப எப்பயுமே வந்துட்டு அது வந்துட்டு அப்பா நல்லதே நடந்துச்சுடா அப்படின்னு தோணும். பட் அந்த நேரத்துல இருக்கிற ஃபீலிங்கிறது வேற மாதிரி இருக்கும்ல. அதுக்காக தான் மெயினா கேட்டேன். பட் ஓவரால் ஆஸ் அ ஃபேன் பேஸ் போன சீசன் நீங்க ஹாப்பியா மொத்தமா எல்லாம் நடந்ததை வச்சு நல்ல எப்படி சொல்றது, அது வந்து ஃபியூச்சருக்கு இன்னுமே நம்மளால இன்னும் ஏன்னா நீங்க வேலையை செய்யறீங்க ஆனா அது கன்சிஸ்டன்ஸா செய்ய முடியலங்கிறது மட்டும் தான் உங்களுடைய பெரிய குறை. யூஆர் புட்டிங் இன் ஆல் தி எஃபர்ட், யூஆர் கெட்டிங் த ரிசல்ட்ஸ். நீங்க வந்துட்டு ஒரு என்ன சிச்சுவேஷன் நடந்தாலுமே ஒரு 7 கீழே போக மாட்டீங்க. அதுவே வந்து ஏதோ ஒரு விதமான யூரோப்ல ஆடுறதுக்கு யூஆர் புட்டிங் ஆல் தி எஃபர்ட்ஸ் டு கெட் டு சம் ஃபார்ம் ஆஃப் யூரோப். ஸோ இந்த பாத்வேங்கிறது ஆஸ் அ ஃபேன் பேஸ் நீங்க வந்துட்டு இப்போதைக்கு ஹாப்பியா இருக்கீங்களா, சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல? இப்போதைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஆஸ் அ ஃபேன் பேஸ் எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லுவோம். ஏன்னா சாட்டிஸ்ஃபைனா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடு இதே தான் இருக்கணும்ன்ற மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே ஆம்பிஷன், எல்லாருமே இந்த ஆம்பிஷன் நம்ம வந்து கரெக்டான பாத்வேல போறோம்ங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்குல்ல. ஒரு எங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா ஃபேன் பேஸ், எங்க ஃபேன் பேஸ்க்கே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு சீசன் நாங்க வந்து யூரோப்ல இருந்து மிஸ் அவுட் ஆனாலே 5 வருஷம் பின்னாடி போன மாதிரி தான். எங்களோட ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரா போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பேக் ஆனாலே வந்து ஒரு ப்ராப்ளம்னும் போது ஃபேன் பேஸ் இப்போதைக்கு கேட்டிங்கன்னா ஓகே எனக்கு இப்போதைக்கு நம்ம யூரோப்லேயே இருக்கிறோம், ஸ்டேலேயே இருக்கணும் அப்படின்னு. இப்போ நியூ கேசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகுது, பின்னாடி போயிடுறாங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தான் நடக்குது போது ஃபேன் பேஸாக எங்களுக்கு ஆகுது. ஆனால் ஆம்பிஷன்ஸாக பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு. நம்ம எப்போவுமே ஒரு சாம்பியன்ஸ் லீக் கிளப் எப்படி ஆஸ்டன் வில்லா முன்னாடி தான் அப்படிதான் இருந்தது, அதே மாதிரி திருப்பி போனோம் பேக் டு ஹைட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரெகுலர்லி பிளேயிங் இன் சாம்பியன்ஸ் லீக். அப்ப நீ ரெகுலர்லி பிளேயிங் இன் சாம்பியன்ஸ் லீக்னாலே நீ யூ ஆர் எய்தர் ஃபினிஷிங் இன் டாப் 5 ஆர் யூ ஆர் வின்னிங் தி யூரோப்பா. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். அந்த மாதிரி தான் சொல்லணும். இது ஒரு ஃபேன் பேஸ்க்கு இந்த ஃபினான்ஷியல் இப்போ நிறைய பேர் வந்து எங்க ஃபேன் பேஸுக்கு பொறுத்த வரைக்கும் மேட்சை பாக்குறது விட்டு ஃபினான்ஷியல் ஷீட் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. உட்காந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கணும்னா இவனுக்கு இப்படி மைனஸ் பண்ணணும், இவனுக்கு அத்தனை வருஷம் அமார்டைசேஷன் பண்ணணும், எப்பாடே எனக்கு அதெல்லாம் வேணாம்டா நீ மேட்ச் மட்டும் அடங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். that makes sense. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சப்ப பிரச்சனைக்குள்ள போய் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுடைய விதத்துல இன்டர்பிரேட் பண்ணிட்டு அதனால இது ஏன் நடக்க மாட்டேங்குது, இது ஏன் நடக்குது. ஒரு ஃபுட்பால் ஃபேனா வந்துட்டு நம்ம ஆன் பிட்ச் தவிர்த்து வெளியே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான விஷயம் வந்து ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காவும் இருக்கும். அதுவும் பாதி பேருக்கு அவங்களுக்கே என்னன்னு தெரியல, அவங்க புதுசா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு புதுசா சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்பர் நடக்க முடியாது ஏன்னா இந்த ரூல்ல இருக்கு. எப்பா எனக்கு டிரான்ஸ்பருக்கு இயர்விகோ போடுங்க, இல்ல வந்து இது போடுங்க, அவ்வளவு நான் பாக்குறேன், இந்த பினான்சியல் ஷீட்லாம் நான் பாக்க ரெடியா இல்ல அப்படின்ற மாதிரி. டேடா இன்ஜினியர்ரா ஃபைனான்ஸ பாக்க இதுக்குள்ளே வந்தேன். பட் அதுலயே ஒரு கொஸ்டின் தான். இப்ப வந்து நீ போன தடவை பேசினப்ப சொன்ன மாதிரி இந்த ஜெரார்ட் மூலியமா அந்த வேஜஸ் இட்ஸ் ஸ்டில் லைக் பைட்டிங் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் ரிகவர் இருக்கீங்க அதுல இருந்து? ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு பார்த்தேன், அந்த நெட் ஸ்பெண்ட் ஏதோ வேல்யூவேஷன்ல வந்து நீங்களும் இன்னும் 2-3 கிளப் தான் இன்னுமே வந்து அதர் த ராங் சைட்ல இருந்தீங்க.
பட் ஆனா நீ சொன்ன நம்பர்ஸை விட சிக்னிபிகண்டா அந்த நம்பர் குறைஞ்சிருந்தது. லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு லெஸ் தேன் 20 மில்லியனோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்க வந்து உங்களுடைய கேப் முன்னாடி இருந்ததை விட. இப்ப எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்க ஆக்சுவலா? முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் வில்லாவால சைன் பண்ண முடியலன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்தாங்க 96% அது முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சுடா, நாங்க இப்ப 75 வந்துட்டோம்டான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு எல்லா வேஜ் அவுட் பண்றது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு அந்த 78% கிட்ட வந்திருக்கும். 75% வந்துச்சுன்னா நாங்க வந்து சேஃப் சைடு அப்படின்னு சொல்லும்போது இப்ப நாங்க இந்த ஒரு 78% இருக்கும்போது தான் இந்த ஒரு ரீசெண்டா ஒரு டீல் ஷீட்ல கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்களுக்குலாம் இது சாங்ஷன் இவ்வளவு காசு அப்படின்னு. எங்களுக்கு 3 மில்லியன் பிளஸ் நாங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம், எங்களுக்கு அடுத்த சீசன் வந்து இது கிளியர் அவுட் ஆயிரும்ன்ற மாதிரி ஒரு இது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டனால பிஎஸ்ஆர் வந்து நாங்க கிளியர்டு. பிஎஸ்ஆருக்கு இப்ப எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்க வந்து ஹோட்டல் வித்துட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டோம். பிஎஸ்ஆர் வந்து தப்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து உமன்ஸ் டீம் வித்துட்டோம் பிஎஸ்ஆர். அதனால வந்து பிஎஸ்ஆர் தப்பிச்சிட்டோம். எஸ்சிஆர் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் எங்களுக்கு இது நார்த் ஸ்டாண்ட் வந்து இது பண்ணுவாங்க, பெருசாகிறாங்க. இப்போ வந்து நார்த் ஸ்டாண்ட் இந்த சீசன் ஃபுல்லா நார்த் ஸ்டாண்ட் கிடையாது, ஃபுல்லா பிரேக் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். இந்த சீசன் வந்து எங்களோட இது பினான்சியலா எங்களுக்கு குறையும். அந்த நார்த் ஸ்டாண்ட்ல வந்து இருக்கிற சீட்டு வந்து குறையும். அடுத்த சீசன் பார்க்கும்போது 50,000க்கும் பிளஸ் வந்து போற மாதிரி வந்து சொல்றாங்க இதை ஃபுல் கெப்பாசிட்டி. அதனால அடுத்த சீசன் பெட்டரா இருக்கும். இந்த சீசன் வந்து அதனால பினான்சியலாவும் அப்பப்போ பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இந்த சேல்ஸுமே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ வந்து நேற்றை பத்தி பேசிட்டோம். இப்போ நீ இன்றுன்னு போறப்ப நீயே அழகா அந்த ஸ்டேடியம் பத்தி பேசி எடுத்து கொடுத்துட்ட. இன்று நம்ம பேசுறப்ப டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஹாட் டாபிக். 117 மில்லியன். அதனால வந்துட்டு என் மனசுல சின்ன வயசுல இருந்தே ஒரு குட்டி பையன் வந்து செல்சின்னு தான் கத்திக்கிட்டு இருந்தான். அந்த பையன் வேற சொல்லிட்டு போயிட்டான். அது வேற அந்த 17 மில்லியன் வேல்யூவேஷன்ல கேப் இருக்கிறத பத்தி எவ்வளவுமே பேச மாட்டான். ஐஜாக்ன்ட்டு. பட் ஜோக்ஸ் சைட், ராஜர்ஸா இருக்கட்டும், டேலமென்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு வந்து போன சீசன் பில்லர்ஸா இருந்த பிளேயர். ஹை அப் த பிச்சா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம முன்னாடியே பேசின மாதிரி மிட்ஃபீல்டுங்கிற ஒரு செக்ஷன் ஆஃப் த பிச் வந்துட்டு இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஹவு டீம்ஸ் ஆர் பிளேயிங். அந்த பிசிக்கல் இதை வந்துட்டு நீ தாண்டணுங்கிறது வந்துட்டு மிட்ஃபீல்ட் தாண்டி தான் நீ போற. அதுக்கப்புறம் தான் உனக்கு எல்லாமே நடக்க போகுதுங்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்போ இந்த டிஎல்எம்என்ஸை லூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ராஜர்ஸை லூஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து ஆள் கூட்டிட்டு வரலாம். பட் ஆனா யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரிப்ளேசிங் அ பிளேயர், யூ ஆர் ரிப்ளேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் ரிப்ளேசிங் லீடர்ஷிப். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இந்த இது எப்படி போயிட்டு இருக்கு? வேற யாரெல்லாம் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அதுக்கப்புறம் வந்து வேற யாரை கூட்டிட்டு வந்த? நிறைய பேர் கூட்டு வந்திருக்கீங்க. மன்சாம்பி லைக் ஒரு மாதிரி வில்லாவோட நான் இப்போ வந்துட்டு இந்த ஐட்ரேஷன் ஆஃப் வில்லாவோட நான் அசோசியேட் பண்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ஸ் கிடையாது. லைக் அடுத்த அந்த இந்த இதை இவன் செஞ்சான்னா இவன் அடுத்த நல்ல பிளேயரா மாறிடுவான். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. இப்ப மன்சாம்பி எல்லாம் வந்துட்டு நோன் டு பி a versatile பிளேயர், வேர்ல்ட் கப்ல நல்ல வேர்ல்ட் கப் விளையாடினா. அந்த மாதிரி வந்து இப்ப ரிப்ளேஸ் பண்றதுக்கு மிட்ஃபீல்டர் கூட்டு வரீங்க, எல்லாமே ஓகே. டிரான்ஸ்ஃபர்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ராஜர்ஸ் போயிட்டான், டிஎல்எம்என்ஸ் போயிட்டான், வேற யார் கிளம்புறாங்க? இப்போ வந்து இது வந்து நீங்க இந்த அடுத்த செட் ஆஃப் ஸ்டார்லெட்ஸ்னு சொன்னீங்களே, இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஆஸ்டன் வில்லா உனாய் எமரிக்கில செகண்ட் ரீபில்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் வி ஹேட் அரௌண்ட் நாங்க தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் வேஜ் ஆவரேஜ் ஏஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஓல்டு பிளேயர்ஸ் தான் இருந்தபோது அடுத்த எப்படியும் அடுத்த ஒரு 2-3 சீசன்ல அவங்க எல்லாமே குறைஞ்சி போயிடும், அவங்களோட டிக்ளைன் ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த இது விதத்துலதான் வந்துட்டு ஒரு அடுத்த ரீபில்டுக்கான ஸ்டார்ட்னு சொல்லணும். போன சீசனே வந்து ஒரு எண்ட்லயே தெரிஞ்சிச்சு ராஜஸ் மோஸ்ட்லி கிளம்பிடுவான்ற மாதிரி தான் தெரிஞ்சது. எனக்கு வந்து ராஜஸ் போறது அந்த அளவுக்கு இது இம்பாக்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அவனுக்கு போன சீசன் ஒரு கட்டத்துல என்ன இவன் ஒரு மாதிரி ஆடுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறமே சரி ஓகே அப்பவே அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டான்னு தான் நம்புறேன். அது வேற ஏதாச்சும் ஓவர் யூஸ்னால இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசனும் அவனை ரொம்பவே ஓவர் யூஸ். அவன் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் எல்லாம் ஆடி இருக்கான். ஸோ அதனால வந்து சரி அந்த டயர்ட்னஸ்னால இருக்கணும் அப்படின்னு மனசு தேத்திட்டு போயிடறதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வேற தெரிஞ்சு அதெல்லாம் ராஜஸ்லாம் வரமாட்டான் அப்படின்னு செல்சி ட்வீட் எல்லாம் போட்டு வச்சிருந்தா எல்லாம் திருப்பி கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ எனக்கு ராஜர்ஸ் போனது ஓகே, அந்த 170 மில்லியன் அந்த மணி தான் ஓகே. அந்த டீல் ஷீட்ல அங்கங்க ஒரு ₹2 ₹3 பார்க்காம அட்லீஸ்ட் ஒரு ₹100 அப்படின்னு போற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆனது வந்துன்னா டெலமென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான். எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்து டெலமென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா உட்காந்து இருந்தோம். அப்பன்னு பார்த்தா இவனா வாங்கலான்னு மஞ்சாம்பியா வாங்கிட்டோன்னு, காலையில மஞ்சாம்பியா வாங்கிட்டோம் அப்படின்னு டான்ஸ் போட்டு இருந்தேன். ஈவினிங் டெலமென்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட்னு போட்டாங்க. என்னடா போய் பார்த்தா சரி எவ்வளவு கொடுக்குறாங்க பார்த்தா 35 மில்லியன் ரிலீஸ் காசு இருக்கு. அந்த ரிலீஸ் காசு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் வந்து முன்னாடி மொன்சின்னு இருந்தான், அவனை நாங்க சாக் பண்ணிட்டோம். அவன் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கான் போல கிளாஸ், அது நடந்தது கூட தெரியாது. ஸோ நாங்க மஞ்சாம்பி வந்தோடனே ஓகே டெலமென்ஸ், கமாரா, மொனானா, மஞ்சாம்பி அவ்வளவுதான் நாங்க தான் அப்படின்னு உட்காரலான்னு இருந்தேன். தம்பி டெலமென்ஸ் போயிட்டான்ப்பா அப்படி என்னதான் இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொன்னா ராஜஸோட டெலமென்ஸ் தான். எங்களுக்கு அந்த கமாரா இல்லாத போது திருப்பி லாக்இன் பண்ணது வந்து டெலமென்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த ஃபைனல்லையும் அவன் தான். அந்த ஃபைனல்ல வந்து நாங்க வின் பண்ணிப்போம்னு பார்த்தோம். ஆனா அந்த ஒரு டெலமென்ஸ் கோலுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரைபர்க் தான் டாமினேட்ல இருந்தாங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஒரு டெலமென்ஸ் கோல், ஒரு இம்பார்ட்டன்ட் கோல், அதை அடிச்சான். எங்க இருந்தோ வெளில இருந்து அடிச்சான், வின் பண்ணி கொடுத்தான். ஸோ எங்களோட பாத்வேவும் வந்து டெலமென்ஸ் வந்து அந்த ஒரு த்ரூ பால் எங்க இருந்தாச்சும் போடுவான். அந்த ஒரு பெரிய மிஸ் எனக்கு இப்போ ஜோ கோமஸ் வாங்கியிருக்கோம். ஆனா அவன் அந்த அளவுக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியுமாலாம் எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை. அவன் ஒரு 2 வருஷம் போனா பண்ணுவான். ஆனா இப்போ அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியே லாஸ் ஆன மாதிரி தான் எனக்கு சொல்லணும். அடுத்து வந்து இது வந்து டெலமென்ஸ் அந்த விதத்துல யோசிச்சாலும் இப்போ ஒரு 30 year old, 2 வாரத்துல ஏதோ 30 year old நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு கடைசி கேஷ் இன் பண்றது இந்த டைம் தான். அந்த மாதிரி பினான்சியலா யோசிச்சோம், ஃபுட்பாலா யோசிக்கிறோம், 2 விதத்துல யோசிக்கிறதுனால தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. மூளையை யூஸ் பண்ண விட மாட்டானுங்க. அதான் சரி ஓகே கேஷ் இன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அடுத்து இப்போதைக்கு இந்த மேஜர் சேல்ஸ் இவங்க 2 பேர். அடுத்தது டிக்னேவும் வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஆஃப் அண்ட் ஆன் சீசன் தான் சொல்லணும். கரெக்டா வந்து சில கேம்ல இருக்கிறப்போ லைக் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தோணுது எனக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி சீசன் சூப்பராகவே ஆனா ஏன்னா நாங்க மேக்ஸன் போன சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் ஆகும்போது அவன் தான் நம்பர் 1 இருந்தோம். மேக்ஸனை தள்ளிட்டு அவன் புஷ் பண்ணி நம்பர் 1 ஆடிட்டு இருந்தான். லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா அவன் அட்டாக் வைஸ் அவன் கிராஸ் போறதா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா பண்ணுவான். ஆனா டிஃபென்ஸ் வைஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்க அவனை நீங்க கரெக்ட்டா போன சீசன். டிஃபென்ஸ் வைஸ் அவனை வந்து எதுவுமே கேட்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவனையும் வந்து பிஎஸ்ஜி வாங்கிட்டாங்க 10 மில்லியன் கிட்ட. சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு 2-3 யங்ஸ்டர் கிளியர் அவுட்டு அதெல்லாம் நடந்துச்சு. நம்ம ஒருத்தனை மட்டும் எங்களால இன்னும் கிளியர் பண்ண முடியல, உட்காந்துட்டு இருக்கான் லியான் பெய்லி. அவன் எப்போ கிளியர் பண்ணுவான்னு தெரியல. தெரியுமா, ஒரு காலத்துல லியான் பெய்லி எல்லாம் வந்தா கூட நாங்க வாங்கிக்கிறோம்டான்னு சொல்ற நிலைமையில நான் உட்கார்ந்து இருந்தேன். எங்களுக்கு டிரான்ஸ்பரே நடக்காது. ஆர்டெட்டாவோட முதல் 2 சீசன்ல டிரான்ஸ்பரே நடக்காது. 22-23 சீசன் நினைக்கிறேன். அப்படிதான் உட்கார்ந்து 22-23 சீசன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்தான். அதுக்கு அடுத்த சீசன் அப்படியே மாறிட்டான். இன்னும் பால் கூட டச் பண்ண வரல இன்னுமே. அந்த மாதிரி அவனெல்லாம் இன்னும் கிளியர் அவுட் பண்றதுக்கு இருக்கு. இப்ப நாங்க வந்து இன்னும் சேல்ஸுக்கு எதிர்பார்க்கறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிங்க் சொல்றாங்க. வாட்கின்ஸ்க்கு ஏதோ டர்க்கிஷ் கிளப் ரெடியா இருக்காங்கன்ற மாதிரி வருது. எனக்கு புரியல, நீங்க எப்படி இன்னொரு ஸ்ட்ரைக்கர் இல்லாம நீங்க எப்படி வாட்கின்ஸ் விக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க? எனக்கு அதுவே புரியல. எனக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கர் தான் டாமி ஆபிரகாம் இருக்காங்க. நாங்க தான் வாங்குறோம் லாஸ்ட் சீசன். ஓ வாங்குறீங்களா? ஓகே 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 ஓகே. டாமி ஆபிரகாம் இருக்கான். ஆனா திடீர்னு பார்த்தா டாமி ஆபிரகாமும் போறான், 2 பேரும் போறாங்க அப்படின்றாங்க. உனக்கு வந்து சிஎல்லாம் விளையாடுறப்ப ஒரு ஸ்ட்ரைக்கர் ஒண்டி வச்சு நீ சொன்ன மாதிரியே மேலன்ங்கிறவன் வந்துட்டு உனக்கு அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கரா விளையாடக்கூடிய ஆள் கிடையாது இல்ல. அந்த நேரத்துல நீங்க வந்து எதுக்கு யூ நீட் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் எனிவே இருக்கிறப்ப இந்த சீசன் மேலனும் சேல் பண்ணிட்டோம். ஸோ மேலன் மேஜர் சென்ஸ்னா மேலன், அப்புறம் வந்துட்டு ராஜர்ஸ், டெலமென்ஸ், டிக்னே. அடுத்தது வந்து கெசாண்டுன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கிறிஸ்டல் பேலஸ் வாங்கிடுவாங்கன்னு நினைச்சோம், வாங்கல. அவனை திருப்பி லோன் முடிச்சு வந்திருக்கான். 40 மில்லியன் கொடுத்து வாங்கினீங்களா லாஸ்ட் சீசன் நீஸ்ல? ஆமா, லாஸ்ட் சீசன் வாங்குனதுல பெரிய ட்ரான்ஸ்ஃபர் அவன் மட்டும் தான். கடைசியில அவன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. பண்ண ஒரே ட்ரான்ஸ்ஃபரும் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ சொல்லு. இன்கமிங் இப்போதைக்கு மஞ்சாம்பி ரெக்கார்ட் செய்யுங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம ஜோ கோமஸ் ரீப்ளேஸ்மெண்டா வந்தது. அப்புறம் வந்துட்டு இப்போ எங்கள் வந்து புதிய தலைவர் கர்னாச்சோ லோன்
கஷ்டமா இருக்குல்ல மனசுக்கு. சரி நம்மள ஒரு எப்படியாச்சும் நான் சப்போர்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு. காலையில ட்வீட் போட்டேன், தயவு செஞ்சு கருணாச்சலம் வாங்கிடாதீங்கடா அப்படின்னு. ஈவினிங் பார்த்தா லோனிங் ரெடி ஆயிட்டேன், எம்ரி இதுதான் மெயினா வேணும், எம்ரி வேணும்ங்கிறான்றான். கேட்டா லாஸ்ட் சீசன்ல இருந்து எம்ரி வெயிட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி நான். ஸோ எனக்கு அவன் இது வரைக்கும் எது பண்ணாலும் சரி, எனக்கு வில்லா கலர்ஸ் போட்டானா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி தான் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வச்சாச்சு, ரெடி ஆயிருக்கு. அதுவும் ட்வீட் எல்லாம் போடுறேன், ஒரு ட்வீட்டுக்கும் 10 புக் மார்க் வருது. ஐயோ பெரிய அடி இருக்குப்பா, பொறுமையா இருந்து போ அப்படின்னு. உன்னை நம்பி பல இறங்கி காலை விட்டுருக்கேன். ஆனா அவன் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எம்ரி கிட்ட வந்திருக்கான். எம்ரி கிட்ட நான் எதுவுமே இல்லப்பா, நான் உனக்கு ஒன்னும் தெரியாது, கம்முனும் இருக்கேன் அப்படின்னு இருந்து எம்ரி சொன்னது கேட்டானா கண்டிப்பா ஷைன் ஆயிரும். அந்த எம்ரியே காப்பாத்த முடியல, அவ்வளவுதான், ஃபுட்பால் லீவ் பண்றப்பா அப்படின்னு உட்காந்துருந்தேன். ஸோ அந்த இதுல எங்களுக்கும் ஒரு அவன் டேலண்ட் ஐடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவனோட செட்டப், ரெண்டு கிளப்பும் ஒரு மாதிரி யோயோ மாதிரி தான் இருந்தாங்க அவன் இந்த டைம்ல. ஸோ எங்களுக்கு ஒரு மஸ்ட் நீடர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் விங்கர். அவன் அந்த ஒரு இது இந்த மாதிரி கிரைட்டீரியால பாத்தீங்கன்னா அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான். இப்போதைக்கு இந்த 3 டிரான்ஸ்ஃபர் இப்போ டிக்னே ரீப்ளேஸ்மெண்டா எஸ்டுபினியன் ஏசி மிலான் வந்து ஏசி மிலான் வாங்குறான்னு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அமோரியம் வந்து இல்ல அவனுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஆனா இன்னுமே நிறைய இது வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா எல்லாமே அந்த ஒரு பினான்சியல் ஷீட் தான். பினான்சியல் ஷீட் எடுத்துருவாங்க, இந்த பிளேயர் வாங்கணும்னா அது பேஜ் கம்மியா இருக்கணும், பிளேயர் நல்லா இருக்கணும்னு தேடிட்டு இருக்கோம். எங்க கஷ்டம் தானே. மத்தபடி ஃபீல் பண்ணணும் என்ன சொல்றேன், நிக்கலஸ் ஜாக்சனோட லிங்க் ஆயிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல எமி மார்டினஸ் ஃபியூச்சரும் போன சீசனும் வந்துட்டு கிளம்ப போறேன்னு சொன்னா, பட் he stayed back and he played, he won the Europa again. அதே டாக்ஸ் மறுபடியும் வருது, எமி மார்டினஸ் இந்த சீசனும் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிக்கலஸ் ஜாக்சன், எமி மார்டினஸ் அண்ட் வேற எங்கெல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நீ சொல்லுவேன்? எனக்கு தெரிஞ்சு எமி இந்த சீசன் போக மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு நிறைய சீனியர் ஃபிகர்ஸ் அட் டைம்ல லீவ் பண்ணாலுமே ஒரு பெரிய இஷ்யூ வரும். ஒரு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னா எமி பின்னாடி இருக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட்ல ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட்லேயே ஓகே எமி கிளம்பிடுவான்ற மாதிரி டாக்ஸ்ல தான் இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா மன்சாம்பி கொட்ட வில்லா வரியா ஓகே அப்படின்றான். சரி ஓகே, அப்போ எனக்கு அட் டைம்ல 2 சைனிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 பேரும் இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எமி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எமி போறதா இருந்துச்சா என்னாச்சு, நாங்க அட்லீஸ்ட் டிராஃபோர்டுக்கு இல்ல வேற யாராச்சுக்கு யோசிச்சிருப்போம். நாங்க அந்த சைடே போகும்போது சரி எமி கிளம்ப மாட்டான்னு தான் இருக்கு. ஜாக்சன் தான் எனக்கு இன்னுமே புரியல. அதான் பினான்சியல் சீட் வரையே எடுத்துட்டு வந்தாலும் திருப்பி ஜாக்சன் வந்து என்னன்னா, ஜாக்சன் வந்து நாங்க லோன் பண்ண முடியாது, ஏன்னா செல்சில இருந்து ஆல்ரெடி ஒரு லோன் பிளேயர் எடுத்துட்டோம். அதே கிளப்ல வாட்கின்ஸ் இல்லாட்டி அப்ரஹாம் கிளம்பறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு வாட்கின்ஸ் வந்தா கிளம்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா வாட்கின்ஸ் வரதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லோன்ல வந்தா லோன் எடுக்க முடியாது. இது பர்மனண்டா வாங்கினா அந்த ஒரு 45 நாள் விண்டோ இருக்கான், இது யூஎஃபா இதுபடி. அந்த 45 நாள் விண்டோக்குள்ள வாங்கிட்டா ராஜஸோட ப்ராஃபிட் மணில இருந்து ஜாக்சன் மணியை குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கான். அதனால இது எப்படி அவன் எப்படி வேணுங்கிறான், எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ராஜஸ் ப்ராஃபிட்டை விட்டோம்னா எங்களுக்கு இன்னும் டஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பொசிஷன்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது கேஷுக்கு ஒரு பேக்கப், மேட்டி கேஷுக்கு ஒரு பேக்கப் வேணும். ஏன்னா யாருமே இல்லை, எனக்கு ஒரு யங்ஸ்டர் தான் இருக்கான், அவனையும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல. மேட்டி கேஷுக்கு பேக்கப் எஸ்ரி கோன்சாவும் இப்போ என்னன்னா ஆர்சனல் நீங்க தான் வரீங்கன்றாங்க, என்ன கதைன்னு தெரியல. யானை விலை குதிரை விலை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? நாங்களே எங்க கிட்ட காசு இருக்கு, நீட் இருக்கு, 60 மில்லியனுக்குறீங்க, எனக்கு திடீர்னு நாங்களே கூகுள் ஷீட் எடுத்து ஓபன் பண்ணி இந்த காசுன்னு எங்க கிட்ட வந்து கம்மி காசு கொடுத்தா என்ன அர்த்தம்? நல்ல காசு கொடுத்தா நாங்க தப்பிக்க முடியும். 60 மில்லியன் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க. கஷ்டப்பட்டு இருக்கோம், அதனாலதான் வேற யாராச்சும் பார்த்துட்டு இருக்கோம். பட் கொன்சாக்கு வருவான்னு நினைக்கிறேன் நாங்க. உங்களுக்கு கோன்சா லீவ் பண்ணா எனக்கு இன்னுமே ரொம்பவே டவுட்டா இருந்து சீசன் ரொம்ப டவுட்ஸ் வரும். ஏன்னா ஒரு லீடர் அட் பேக் எங்களுக்கு அந்த ஒரு நான் சொன்னல வந்து ஒரு லெட்டர் எழுதுனான்னு லாஸ்ட் ஃபைனல் முன்னாடி, அதுவே வந்து ஃபேன்ஸ்க்கு நிறைய ஒரு பெரிய கனெக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேஜ் லெட்டர் எழுதிருந்தான், எல்லாமே என்னென்ன நடந்துச்சுன்னு எமோஷனலா பண்ணும்போது இன்னும் ஃபேன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டோம். இப்போ பர்சனல் லிங்க் வரும்போது எல்லாருமே ஏன்டா இவனை விற்க யோசிக்காதீங்கறான்ற. ஸோ அந்த ஒரு லீடர் அட் பேக் வேணும்ன்ற போது கோன்சா வந்து அந்த ஒரு அவைலபிலிட்டி, அவன் எப்பவுமே அவைலபிளா இருப்பான் மோஸ்ட்லி. அந்த சைடு பாவட்டோர இன்ஜுரி ஆகி போயிடுவான்,
அந்த மாதிரி இருக்கும்போது கோன்சாக்கும் ஒரு பேக்கப் தேவை. இப்போ கோன்சா போனான்னா கோன்சாக்கு லெவலுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ற பிளேயர் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வருவானான்றதும் கஷ்டம் தான். ஸோ ஃபில் பண்ண ரோல்னா ரைட் பேக்கு, அப்புறம் ஒரு சென்டர் பேக்கு கோன்சாக்கு பேக்கப்பு. அப்புறம் வந்து இப்போ ஒனானா இன்ஜுரிக்கு தான் வந்து நாங்கள் ஜோ கோமெஸ் அவெல்லாம் வாங்கியிருக்கோம். இன்னும் ஒரு மிட்ஃபீல்டருமே தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா லமார் போகாடோ ஏதோ வெளில போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மெயின் என்னன்னா இப்போ வேக்கின்ஸ் போனா ஜாக்சன் அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் வேணும். மெயினா வந்துன்னா இப்போ விங்கர்ஸ்ல கர்னாச்சோ மட்டும்தான். வாட்கின்ஸ் போனா அவங்களுக்கு ஜாக்சன் மாதிரி ஸ்ட்ரைக்கர் தேவையில்லை. வாட்கின்ஸ் போனா பாவம் ஜாக்சன் தான் இருக்கா. அந்த வாட்கின்ஸ் எல்லாம் நீங்க ஜாக்சன் வச்சு ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அவன் என்ன பிரச்சனை இருந்தாலும் வாட்கின்ஸ் வந்து ஹி ப்ளீட்ஸ் ஆஸ்டன் வில்லா. இந்த பிரச்சனை கொடுத்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் போகாம உங்க கூடயே இருந்திருக்கான். அது வந்து அவனுடைய அவுட்புட்டா இருக்கட்டும். அதுவும் டர்க்கி லிங்க்ஸ் எல்லாம் வரும்போது என்னன்னா அவனுக்கு இன்னும் 100 கோல்ஸ் அடிக்கணும். 100 கோல்ஸ் அடிக்கணும் தான் அவனோட டார்கெட்னே சொன்னான். இப்போ கிட்டத்தட்ட 90 ஏதோ இருக்கான்னு நினைக்கிறேன் வில்லாக்கு. சோ அந்த டார்கெட்டை அவன் யோசிப்பான்ற மாதிரி தான் நான் என்னோட திங்கிங். வேட்கின்ஸ் மோஸ்ட்லி போக மாட்டான்ற மாதிரி தான். ஆனா என்ன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு தெரியல. ஏன்னா எங்களோட ட்ரஸ்டட் சோர்ஸுமே வந்து வேட்கின்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு டர்க்கி கிட்ட இருந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு அதுதான் தெரியல. அது தெரிஞ்சா முடிஞ்சிருக்கும். அது தெரியல அப்படின்னு. எனக்கு இப்போ வரைக்குமே நான் டெய்லி ஒரு ட்வீட், ப்ளீஸ் யாராச்சும் ஒரு விங்கரை வாங்குங்கன்னு. இப்போ இருக்கிற ஒரு கரெக்டான சொல்ல முடியாது விங்கர் கர்னாச்சோன்னு இருக்கான். வேற யாருமே கிடையாது விங்கருக்கு. அந்த விங்கர் ஆப்ஷனுக்கு ஒரு பெரிய பிளேயர், ஒரு கிரியேட்டிவ். ஏன்னா எங்களுக்கு கிரியேட்டிவ் வந்து போயிருச்சு. ஜோ கோமெஸ் வந்து நீங்க கிரியேட்டிவா எதிர்பார்க்கக்கூடாது. அவனும் அந்த டிஃபென்சிவா கிளீன் அப் பண்றது, கமாராவும் டிஃபென்சிவா கிளீன் அப் பண்றது. வேற யாருமே ஒரு கிரியேட்டிவே இல்லாத போது ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் வேணும். அதாவது கிரியேட்டிவ் விங்கர் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தன். சோ இதுதான் இப்போதைக்கு இது முக்கியமான விஷயம். செட் பீஸ் கோச். அதுதான் நேத்திக்கு எங்களுக்கு எங்களோட ஈக்குவல் செட் பீஸ் கோல் அடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். 29 கோல்ஸ் செட் பீஸ்ல. எனக்கு நான் அதுதான் காலிட்டிட்டு வந்தேன். ராஜஸ் விட இது போனதாண்ட பெரிய பிரச்சனை. அது செல்சி மட்டன் குஸ்காவான்னு எல்லா இடத்துலயும் வந்து நின்னுட்டு அதுதான் இது. இந்த நிக்கலஸ் ஜாக்சன் டீல் என்னாச்சும் மெக்ஃபி அமுச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் பயமா இருக்கு. எனக்கு லாஸா இருக்கும்னு எதிர்பார்க்கறியா? கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ் பார்ட் மெக்ஃபி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் டிஃபென்சிவாகவும் நிறைய இது பண்ணோம். அட்டாக்கிங் பார்ட்டா பாத்தீங்கன்னா எங்களோட செட் பீஸ் எல்லாமே வந்து வெறும் வந்து போயிட்டு கார்னர்ல போயிட்டு புஷ் பண்ணி அடிக்காம வந்து என்னன்னா கிரியேட்டிவ் இதெல்லாம் பாத்தீங்க. இப்போ நீங்க எங்களோட ஃப்ரைபர்க் மேட்ச் யூரோப்பியன் லீக் ஃபைனல்ஸ் சொன்னல, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஸ்ட்ரகிளிங் சோ மச். ஒரு செட் பீஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ரொட்டீன். ராஜஸ் வந்து டிக்னேக்கு பாஸ் பண்ணி டிக்னே அடிப்பான். டெலிமென்ஸ் கரெக்டா அவனுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே பால விட்டுருவாங்க. டெலிமென்ஸுக்கு வரும்போது கரெக்டா எல்லாரும் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் நிறைய ட்ரை பண்ணுவோம் மெக்ஃபி கிட்ட இருந்து. அது வந்து எனக்கு பெரிய லாஸ். நான் ட்வீட்டே போட்டிருந்தேன் இந்த மாதிரி, இது பெரிய லாஸ் நமக்கு, இதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒருத்தன் வரணும், அது கஷ்டம்ன்ற மாதிரி தான் யோசினேன். சில கேம்ஸ்லாம் வந்து ராஜஸ்லாம் கோல் வச்சுட்டு அவன் கூட குணா எப்படி ஓரமா இருப்பான், மெக்ஃபி கிட்ட போயிட்டு சந்தோஷப்பட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் தான் தெரிஞ்சு அப்போ இவனும் ஒரு பெரிய இதுன்னு. இது மட்டும் இல்லாம நிறைய பேக் ரூம் ஸ்டாஃப்மே இந்த தடவை சேஞ்சஸ் நடந்திருக்கு. நிறைய பிளேயரு, நிறைய பேக் ரூம் ஸ்டாஃப்லாம் போயிருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு சில பேருக்குலாம் டவுட் இருக்கு. எனக்குமே லைட்டா டவுட் இருக்கு என்ன நடக்கும்ன்றது. இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு கோல் சோர்ஸுங்கிற ஒரு இதுல இருந்தப்போ அது நீங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். யார் கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்துட்டோம், இன்று பார்த்துட்டோம். நீ சொன்ன மாதிரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்ஸும் தேவைப்படுது. யார் வராங்கன்னு பார்ப்போம். நாளை நெக்ஸ்ட் சீசன் பாக்குறப்போ மறுபடியும் சிஎல் ஆட போறீங்க. மறுபடியும் 38 கேமு சிஎல்ல. ஆப்வியஸா சிஎல்ல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 8 கேம்ஸை தாண்டி போகணுங்கிறது, as far as possible போகணுங்கிறதும் ஒரு இது இருக்கும். யூ ஆல்ரெடி ஷோன் இந்த பாஸ். நீங்க வந்து பிஎஸ்ஜியோட விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை முன்னாடி எந்த ஜோன் படாலும் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் போற அளவுக்கு ஒரு ஸ்கில்டு டீம், டேலண்டட் டீம் வித் குட் மேனேஜர்னு காமிச்சிருக்கீங்க. இப்போ மேனேஜ் பண்ண போறதுங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அகேன் டொமஸ்டிக் கப்ஸ் இப்போ இவ்வளவு விஷயம் நடந்து பிளேயர்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி செட் பீஸ் கோச்சும் லூஸ் பண்றப்போ அடுத்த சீசன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக்கா என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க? நாளையில அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாளையில ஒண்ணு மெயினா ஒண்ணு இருக்கு. யுஎஃப்ஏ சூப்பர் கப் இருக்கு பிஎஸ்ஜியோட. ஓஹோ, ஓகே. சோ அது ஒண்ணு இருக்கு.
சரி, யுஎஃபா சூப்பர் கப் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு என்ன ஒரு அது 2 சீசன் நடுவுல தானே வரும் அது, இல்ல சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருமா? இது பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன். அடுத்த ஓகே. மாசம் 25ன்னு நினைக்கிறேன். ஆச்சு. ஓ, ஸோ ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் 25 சீசன் ஸ்டார்ட் ஆயிடுமே. அப்போ எப்போன்னு தெரியல. ஏதோ மிடில் ஆஃப் த ஆகஸ்ட்ல மிடில்ல தான் வந்திருக்குன்னு ஆமா நினைக்கிறேன் ஆமா, யுஎஃபா சீசன் சூப்பர். ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அது அது ஒன்று இருக்கு. அது ஒரு வந்துச்சுன்னா அது ஒரு ட்ராஃபின்னு கொண்டு வந்துடலாம், யூரோப்பியன் ட்ராஃபி அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ பிஎஸ்ஜி கூட வேற இப்போ பார்த்தா எவனுமே இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு அந்த இருந்த பிஎஸ்ஜியில் ராஷ்போர்டு அசன்சியோன்னு வச்சு பண்ணோம். இப்போ அது ஒன்று இருக்கு. அடுத்த சீசன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்னும் டிரான்ஸ்ஃபர்ஸ், நான் இந்த சொன்ன மிஸ்ஸிங் பீசஸ்லாம் கொண்டு வந்தா ஒரு ரியலிஸ்டிக்கா திருப்பி அந்த கொண்டு வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் உனக்கு? கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. சரி, ஓகே, கொண்டு வரணும். ஏன்னா இது அதே இந்த ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது நம்ம கிளப்பையும் எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. அந்த ஒரு இது இப்போ நாங்க ஜெர்சி ஸ்பான்சருக்கே வந்துட்டு இந்த ஒரு பெட்டிங் கம்பெனிஸ்லாம் போனனால ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேட வந்த நிலைமை வந்தது. இப்போ அந்த விசிட் ரவாண்டாவை கொண்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு சில மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அந்த இது அந்த வடிவேல் காமெடியில அந்த மொட்டை சொட்டையன் தலையில கை வச்சுட்டு இனிமே நீ வச்சுக்கடா அப்படிமா தெரியுமா, அந்த மாதிரிதான் அந்த சொட்டை தலையில நாங்க கை வச்சிருந்தோம் இவ்வளவு நாளா. அது போயிட்டு நீங்க மாத்தி நீங்க கை வச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் தான் அது. ஸோ அந்த பிளஸ் இந்த நார்த் ஸ்டாண்ட் இல்லாம ஒரு சாம்பியன்ஸ் லீக்ன்றது போது எவ்வளவு ஸ்பாட்ஸ் லூஸ் பண்ணுவீங்க நார்த் ஸ்டாண்ட் இல்லைன்னா? ஒரு 10K கிட்ட நினைக்கிறேன். ஸோ நார்த் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசு தான், அது கொஞ்சம் போனதுனால அந்த ஒரு எங்களோட பிஎஸ்டி கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிவன் பை ஒரு ஃபேன் இது க்ரௌடுனால தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா 2-0 இருந்திருப்போம், எதுவுமே பண்ணாமல் இருப்போம். அந்த ஒரு ஃபேன் நாய்ஸுக்கு அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது ஒன்று மிஸ் அவுட் ஆகிறோன்னு போது அது ஒரு ஃபேக்டரை சொல்லணும். ஸோ எனக்கு இப்போ எம்ரி வந்து எப்படி ஒரு, ஏன்னா லாஸ்ட் சீசன் திருப்பி கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இவங்க லாங் ரேஞ்சில இருந்து அடிப்பாங்கன்னு. லாங் ரேஞ்சில் இப்ப அடிக்கிறது ராஜர்ஸ் இல்ல, அவ இப்போ அடுத்த திலமன்ஸோ இல்ல, திலமன்ஸோ இல்ல, ஒனானாவும் ஏசிஎல் இப்போ திருப்பி வேர்ல்ட் கப்ல இருந்து ஏசிஎல்னால அவுட். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜனவரி தான் வருவான்னு சொல்லிட்டாங்க. அவனும் லாங் ரேஞ்சில இருந்து அடிப்பான், அவனும் இல்லை. ஸோ இப்போ வந்து திருப்பி ஒரு புது டாக்டிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆசைப்படுறது திருப்பி சாம்பியன்ஸ் லீக் போனோம் அப்படின்னு தான் அது. ஆனால் ஐ வில் டேக் யூரோப்பா லீக் திருப்பி குவாலிஃபை ஆகிறது கூட லீக் வைஸ்ல. சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் திருப்பி அதே மாதிரி ஒரு ரன் போனோம். அந்த இது வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போறது வந்து எதுக்குன்னா அதே திருப்பி அந்த ஃபினான்ஷியல் திருப்பி இந்த வந்துன்னா ஒரு அமௌண்ட் இதுல இருந்தாச்சும் சேரும். ஒரு நார்த் ஸ்டாண்ட் இல்லாத போது இந்த ஒரு அமௌண்ட் திருப்பி ரீகூப் பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறோம். இது இன்னுமே போனாலும் சந்தோஷம் தான். சாம்பியன்ஸ் லீக் இந்த அளவுக்கு போனோம்னா சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா கிடைக்குது பெரிய ஸ்டேஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பெரிய ஸ்டேஜ்ல போய் நம்ம எப்படி விளையாடுறோம் ஹோம் எல்லாம் பண்றப்போ. சோ உனக்கு நெட் நீ வந்து நீ வின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அங்க அந்த கண்டினியூஸா இருக்கிறோங்கிற நினைக்கிற டீமுக்கு அந்த ஒவ்வொரு தடவை அங்க போய் நின்று விளையாடுறதுமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா போன தடவை நான் வந்து இது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிராஃபி இருக்கணும்னு. போன தடவை டிராஃபி எடுத்துட்டோம். இந்த தடவை வந்து ஒரு டொமஸ்டிக் டிராஃபி இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். மாதிரி இப்போ போன தடவை அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு எஃப்ஏ கப் ரன், இப்போவாச்சு எஃப்ஏ கப்பை வந்து கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எடுத்து ஆடுவான்னு எம்ரி நம்புறேன். அவனுக்கு திருப்பி நாம சாம்பியன்ஸ் லீக்கே டார்கெட் பண்ணுவோம்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரு டொமஸ்டிக் டிராஃபி வின் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன். So European spots finish definitely, preferably CL spots again. CL ல வந்து ஒரு நல்ல ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு ரன், அண்ட் டொமஸ்டிக் கப்ல ஏதாச்சும் 2 கப்ல ஏதாச்சும் ஒரு கப் வின் பண்ணலாம். லைக் ஈவன் இஃப் இட் மீன்ஸ் இது எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாலும் இது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தோணல. ஏன்னா நீ வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கு ஜஸ்டிஃபைடா தெரியுது பிகாஸ் ஆஃப் த ப்ரோக்ரஸ் தட் யூ ஹவ் மேட் சீசன் ஆஃப்டர் சீசன். அதனால தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், டீம்ஸ் ட்ரை பண்றாங்க. ஆனா நீங்க பண்றத எல்லா டீமாலையும் பண்ண முடியல. இப்போ இது பண்றப்போ டாப் 5ங்கிறதே இவ்வளவு ஃபிளக்ஸ் நடக்குது, இவ்வளவு அன்பிரடிக்டபிளா இருக்கு. ஒரு இப்போ கடந்த நீ 5 சீசன் எடுத்து பார்த்தாலே நாங்க இருந்திருக்கோமா டாப் 5ல? ஆமா, சிட்டி இருந்திருக்காங்களா டாப் 5ல? மத்தபடி லிவர்பூல் தவிர்த்து எனக்கு மத்த டீம் எல்லாம் வந்து கண்டினியூஸா ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த ரொட்டேஷன் குரூப்ல நீங்க வந்துட்டு செல்சி யுனைடெட் பிராக்கெட்ல நீங்க வந்துடுறீங்க.
பிகாஸ் ஆஃப் த லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி தட் யூ கைஸ் ஆர் ஷோயிங். நீங்க வந்து அந்த ஸ்பர்ஸ் நியூ காசல் அந்த பிராக்கெட் குள்ள போகாம இந்த பிராக்கெட் குள்ள வந்துடுறீங்க. சோ எப்பயுமே உள்ள இருக்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு ஸ்பர்ஸ் நியூ காசல்ல போகலன்னு சொன்னோடே ரைட், கிளிப் ரெடி உங்களுக்கு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ப்ரூஃப் இருக்கு உங்களால கண்டினியூஸா பண்ண முடியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணேன். அந்த ஒரு தடவை வெளியே போனாலும் யூ டூ எவ்ரிதிங் டு கம் பேக் இன். அது வந்து ஒரு நீங்க லிமிடேஷன்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு மறுபடியும் வருதுங்கிறது, இட் கிவ்ஸ் இனஃப் பிலீஃப் ஃபார் த பிளேயர்ஸ், இட் கிவ்ஸ் இனஃப் பிலீஃப் ஃபார் த ஃபேன்ஸ் அண்ட் த மேனேஜர். ட்ரஸ்ட் தானே அல்டிமேட்டா எல்லாமே. நீ உன்னால பண்ண முடியுதுங்கிறத நான் வந்து வில்லா பார்க்கல, நான் ஒரு ஃபேனா பாக்குறேன்னா உன்னை இன்னும் ஜாஸ்தி பண்றான்னு சொல்லிட்டு நான் என்கரேஜ் பண்ணுவேன். மேனேஜருக்கு இந்த குரூப்பால பண்ண முடியுங்கிறத ட்ரஸ்ட் வருது. பிளேயர்ஸ்க்கு மேனேஜர் நம்மளால இவ்வளவு தூரம் யார் விளையாடனாலும் நம்மளால இவ்வளவு தூரம் கூட்டு போக முடியுங்கிற ஒரு ட்ரஸ்ட் வருது இல்ல. அது வந்து நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்க்கறதுல எனக்கு அன்ரியலிஸ்டிக்கா எதுவுமே தோணல. ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. இந்த ஃபிளக்ஸ்ல இருக்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் நம்ம எல்லா கிளப்பும் ஃபிளக்ஸ்ல இருக்கிறப்போ. ஸோ ஐ டோன்ட் see it as being unrealistic at all. எனக்கு வந்து இது நார்மலா தான் தோணுது. உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா ஆர்சனலை பத்தி ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி? கோன்சாவுக்கு கோன்சா மட்டும் வந்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் என்னடா, எனக்கு கோன்சா இல்லைனாலும் எனக்கும் பரவாயில்லதான். நடக்காது. 60 மில்லியன் கேக்குறீங்க. ஸோ அதனால கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு விதத்துல எப்படி சொல்லணும்னா, யூ நோ தட் வி ஹேவ் மணி, மோர் இம்பார்ட்டன்ட்லி யூ நோ தட் வி ஹேவ் அ பிக் நீட். ஸோ நீங்க வந்துட்டு காசை குறைச்சு எங்களுக்கு விற்கணுங்கிற எந்த நீடும் இல்லை உங்களுக்கு. அன்லஸ் நீங்க வந்து நீ சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேர் கிளம்புறாங்க, உங்களுக்கு நிக்கோலஸ் ஜாக்சனை கொண்டு வந்தே ஆகணும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வராத வரைக்கும் நீங்க உங்களுடைய வேல்யூ மனசுக்குள்ள நான் வேண்டிக்கிறேன்னா ப்ராபபிலி நீங்க நிக்கோலஸ் ஜாக்சனை வாங்கணும் தான் வேண்டிப்பேன். அது வேற வெளியில வரது சொல்லிடலாம். பட் ஆனா ஜெனுவினா இதுதான், லைக் உங்களுக்கு அந்த நீட் இல்ல. அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட காசு இருக்கு, ஆல்ரெடி நாங்க வந்து 100 வரைக்கும் போயிருக்கோம். ராஜர்ஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த 100 அப்படியே எங்க கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதை வந்து குறைக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை உங்களுக்கு. ஸோ ஐ டோன்ட் ரியலி see this transfer happening. கொஞ்சம் அவங்க கிட்ட தான் இருப்பா, ஸ்டே பண்ணுவோம், அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதை தாண்டி எங்க ஆளுங்க வந்துட்டு ஏதோ இல்ல நம்ம வந்து வாங்கியே ஆகணும்னு போனாங்கன்னா அது என் கையில இல்ல, எதுவும் செய்ய முடியாது, அதான் நான் சொல்லுவேன். பட் எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் ஆன் a very good season, Arun. Thanks a lot for joining me. மக்களே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெள்ளாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா போன சீசன் எப்படி நடந்துச்சு, அவங்க கிட்ட ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த எஸ்ரி கான்சா லெட்டர் இது பண்ணது அதனால வந்து இம்பாக்டா இருக்கட்டும், இல்ல நீ சொன்ன மாதிரி இந்த பிளேயர்ஸ் உள்ள வருது வெளியே போகுது அது எப்படி நடக்குது, இதெல்லாம் பத்தி எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. என்னுடைய நாலேஜ் ஆஃப் வில்லா வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு வாட்சிங் யூ கைஸ் ஆன் த பிட்ச். பட் இது மூலியமா வந்து ஒரு வில்லா ஃபேன் ஃபுல்லா ஃபாலோ பண்ற ஃபேன் கிட்ட இருந்து தெரியறது தான் வந்து இந்த சீரீஸோட அப்ஜெக்டிவே. தேங்க்ஸ் a lot for throwing a lot of light on it. அதே மாதிரி குட் லக் டு த அப்கமிங் சீசன் தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து பிரீமியர் லீகுடைய லெவல் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கு. அது அந்த டாப் 6ங்கிறது டாப் 8 ஆயிடுச்சு. போன சீசன் திடீர்னு திருப்பி பார்த்தா டாப் 10 டாப் 11 மாதிரி இருந்துச்சு போன சீசன். ஒரு போர்ன்மவுத் வந்து திடீர்னு அடிச்சு எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரைட்டன் வந்து ஓவர் பர்ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், கிறிஸ்டல் பேலஸ் நல்லா விளையாடுறதா இருக்கட்டும், எல்லா டீமுமே வந்துட்டு அவங்களுடைய வெயிட்ஸ் தாண்டி தான் பஞ்ச் பண்றாங்க. they are all punching above their weights தான். இது வந்து ஒரு லீக் ஜெயிக்கிற ஒரு டீமா இருந்து பாக்குறப்ப எனக்கு வந்து டேய் ஏன்டா விட்டு தொலைகலண்டா, பெப்பும் கிளாப்பும் விளையாண்டப்ப எப்படி எல்லாம் அமைதியா இருங்கடான்னு சொல்லணும்னு தோணுது. பட் ஆனா லெவல்ஸ் வந்து பயங்கரமா அப் ஆயிட்டே இருக்கு, which makes it very challenging for all the teams including Villa. So good luck for the next upcoming season. Hopefully நீங்க வந்து உங்களோட எப்படி சொல்றது, நீ எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தியா பண்ணுவீங்கிற ஒரு இதோட வந்து இந்த எபிசோட முடிச்சுப்போம். தேங்க்யூ வெரி மச் அருண். பிகாஸ் மக்களே ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கோ. இந்த வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்தியன் வில்லன்ஸ்னு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் இப்போ வந்து இந்தியன் வில்லா ஃபேன்ஸ்லாம் நிறைய கனெக்ட் பண்ணி ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் சீசன் ஸ்டார்டிங்கில். ஸோ இப்போ அந்த குரூப்பை வந்து நாங்கள் இன்னும் பெருசாக்கலான்னு ஒரு ஃபேன் குரூப் மாதிரி இந்தியன் வில்லன்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து இன்னும் நாங்களும் கண்டென்ட்லாம் போட்டு ஒரு நிறைய பேர் கனெக்ட் ஆகிட்டோம் இந்தியன் வில்லன்ஸ்னு. அங்கே இருக்க ஃபாரினர்ஸில் இருக்க இந்தியா ஃபேன்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது அந்த மாதிரி புஷ் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டூ ஃபாலோ ஆன் இந்தியன் வில்லன்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். டிவி கேக்கு எதிர்ப்பா தமிழ்நாடு வில்லன்ஸ் கழகம்ங்கிறத நீ தான் ஹெட் பண்ற. இதுதான் மக்களே இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான நியூஸ். தேங்க்யூ வெரி மச் அருண். ஸோ மறக்காம வந்து அந்த
இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம வந்து அதையும் போய் வந்து செக் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி அருணுக்கு விழா பத்தி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும், இல்ல நான் இப்ப பேசினதை பத்தி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானோ இல்லாட்டி அருணோ 2 அருண்ல ஏதாவது ஒரு அருண் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அருண். குட் லக் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன். டேக் கேர். தேங்க்யூ.